அத்தியாயம் 1. இரவின் 12 அத்தியாய தொடர்கதை. பகலின் முதல் அத்தியாயத்தை வான புத்தகத்தில் எழுதி கொண்டிருந்தான் ஏராள புனைப்பெயர்கள் கொண்ட சூரியன். எல்லா உயிரினங்களும் வாசகர்கள், தங்கள் உயிரையே ஆவியாக்கி தர தயாராய் நீர்நிலைகள் தீவிர ரசிகர்களாய், மரங்கள், தோரணங்கள், பறவைகள், மைக் விளம்பரம். முத்தையா காஃபி போட்டு கொண்டிருந்தான். முரளி குளியலறை முன் சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடியில் பார்த்து சவரம். முகப்பில் இருந்த பால்கனியில் நின்று பல் துலக்கிக் கொண்டு டேவிட். படுக்கையில் படுத்தவாறே உதயகுமார் பத்திரிகை படிக்க கிஷோர் கொட்டாவி விட்டு புரண்டு படுத்தான். எழுப்பப்பட்டான். முத்தையா கொண்டு வந்து வைத்த காப்பியை பல் துலக்காமல் குடித்தான். சோம்பல் முறித்தான். கை நீட்டி ஒளிநாடாவில் மைக்கேல் ஜாக்சனை அதிர அதிர அழைத்தான். எழுந்து செருப்பு அணிந்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டு பால்கனிக்கு வந்தான். வணக்கம் டேவிட். குட் மார்னிங் என்றான் இன்னும் பல் துலக்கிக் கொண்டிருந்த டேவிட். கீழே வீட்டு வாசலில் பெரிய கோலம். கோலத்தை தொடாமல் வந்து நின்றது பால் சைக்கிள். காட்டன் நைட்டியில் கசங்கிய பின்னல்களுடன் கொட்டாவியுடன் ஆனந்தி வந்து பால் வாங்கினாள். இதான் 2வது பொண்ணு டேவிட். பேரு ஆனந்தி. தெரியும், என்ஜினியரோட முதல் பொண்ணைத்தான் நான் பார்த்ததில்ல. நான் பார்த்தேன், நேத்து தான் பார்த்தேன். மொட்டை மாடியில் ஸ்கிப்பிங் பண்ணுச்சு. கோவில்ல இருந்து கிளப்பிட்டு வந்த சிலை மாதிரி இருக்கா. கிஷோர், அவ நம்ம வீட்டுக்காரர் பொண்ணு. ரோட்ல போறத கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசாத. இது கிண்டல் இல்ல. கிஷோர் தன் அறைக்குள் வந்து பனியனும் கால் சட்டையும் கேன்வா ஷூவும் அணிந்து கொண்டான். படிகளில் இறங்கினான். சந்தடி குறைவான சாலையில் மெதுவாக ஓட ஆரம்பித்தான். டேவிட் குளியலறைக்கு வந்து வாய் கொப்பளித்து விட்டு, என்ன முரளி, இவ்வளவு சீக்கிரம் சவரம்? 7:30லிருந்து 9க்குள்ள முகூர்த்தம். கடைக்கு போய் கேமரா எடுத்துக்கிட்டு ஆட்டோ பிடிச்சு போகணும். இன்னைக்கு ஒரு கல்யாணம். முரளி சவரம் முடித்து குளியலறைக்குள் நுழைந்தான். இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. 3 பாடல்கள் முடிந்தபோது குளித்து முடித்தான். வெளிப்பட்டு ஈரத்துண்டோடு அலமாரிக்குள் சாய்வாக வைத்திருந்த வெங்கடாஜலபதி படத்துக்கு ஊதுபத்தி கொளுத்தி வணங்கினான். கிண்ணத்தில் இருந்து விபூதி எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டான். சலவை செய்த உடை அணிந்தான். தலை சீவினான். மணிப்பர்சும் கல்யாண பத்திரிகையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். படிகளில் இறங்கிய போது வாசல் தோட்டத்துக்கு தண்ணீர் தெளித்து கொண்டிருந்த ஆனந்தியை பார்த்து கொண்டே சிமெண்ட் தரையில் கால் வைக்க அங்கே தேங்கியிருந்த தண்ணீர் வழுக்கிவிட சொத்தென்று கீழே விழுந்து பேண்டின் பின்புறத்தை ஈரம் செய்து கொண்டான். பார்த்து பதறிய ஆனந்தி, சாரி சார் என்றால் அவசரமாக. பரவாயில்ல, தண்ணி இருந்ததை பார்க்காம நான் கால் வச்சுட்டேன். கைக்குட்டையால் தன் வெள்ளை பேண்டை தட்டி கொள்ள, அழுக்காயிடுச்சு, மாத்திருங்க. நீங்க தானே கிஷோர், எல்ஐசியில் வேலை பார்க்கறது என்றாள். இல்லங்க, கொஞ்சம் முன்னாடி டவுசர் போட்டுக்கிட்டு ஜாக்கிங் புறப்பட்டு போனவன் தான் கிஷோர். நான் முரளி, யுவராஜ் ஸ்டூடியோவில் வேலை பார்க்குறேன். பாடகர் இல்லை, சரியா சொல்லணும்னா நான் ஜெராக்ஸ். பிரபலமான பாட்டுக்கள்ல அப்படியே பாடுறேன், அவ்வளவுதான். அதனால தான் அப்படி சொன்னேன். குரல் நல்லாவே இருக்கு சார். எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களா? இல்லை, பின்ன இளைய நிலா பொழிஞ்சுதே கொஞ்சம் முன்னாடி. ஓ, மேலே குளியலறையில் பாடினா கீழே பூரா கேட்குமா? இனி ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன் சிரித்தான். மாடிக்கு வந்து பேண்ட் மாற்றிக்கொண்டு மீண்டும் இறங்கி வந்தபோது ஆனந்தி வீட்டின் உள்ளே போயிருந்தாள். முரளி வெளியேறி சாலைக்கு நடந்து ஆட்டோவில் ஏறினான். அத்தியாயம் 2. மாலை 3 மணிக்கு பைக்கை நிறுத்தி இறங்கினான் கிஷோர். மாடிக்கு வந்து அழைப்பு மணியை அடித்தான். கதவு திறந்த முத்தையா, போன் பண்ணீங்களா இல்லையா? கேஸ் வரவே இல்லையே என்றான். அடச்ச, சுத்தமா மறந்துட்டேன்பா. கிஷோர் சிகரெட்டோடு இறங்கி வந்தான். போர்ட்டிகோவில் கார் இல்லை. ஆனந்தியின் சைக்கிளும் இல்லை. மணி அடித்தான். அம்மா வானொலி கேட்டவாறே கட்டிலில் உறங்கி போயிருக்க புத்தகம் படித்து கொண்டிருந்த ராஜாத்தி வந்து கதவு திறந்தாள். என்ன சார் என்றாள். நான் உங்க மாடியில தான் குடியிருக்கேன். தெரியும், கேஸ் தீர்ந்துருச்சு, ஒரு ஃபோன் பண்ணணும். உள்ள வாங்க. சிறிய வரவேற்பறையில் தொலைபேசி இருந்தது. கிஷோர் டயல் செய்துவிட்டு எதிர்முனையில் எடுக்கப்படுவதற்கு முன் நிமிர்ந்து, உங்க பேர் என்னங்க என்றான். ராஜாத்தி. ஹலோ, சூர்யா ஏஜென்சியா? எண் 907. கேஸ் வேணும் சார், அவசரம் ப்ளீஸ் வைத்தான். பகல்ல தூங்குவீங்களா? சும்மா 1 மணி நேரம். ஏன் என்றால் இமைகளை படபடத்து. பகல்ல தூங்கினா கண்ணம் இப்படி கும்முன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் முத்தையாவை அனுப்பி சிலிண்டர் எடுத்துக்கிறேன், நன்றிங்க. கிஷோர் சென்றதும் இவளின் கை அனிச்சையாக தன் கன்னத்தை தடவியது. அவசரமாக உள்ளே ஓடி புதிதாக பார்ப்பவள் போல தன் கன்னங்களை பார்த்து கொண்டாள். ச, நான் எவ்வளவு அழகு! புறப்பட்ட சிரிப்புக்கு உதடுகள் தாராளமாய் வழிவிட்டன. அவள் புத்தம்புது ரோஜாவாக பளிச்சிட்டாள். கம்ப்யூட்டர் வகுப்பு முடிந்ததும் தோழி லாவண்யாவோடு இணைந்து நடந்தாள் ஆனந்தி. 2 பேரும் தங்கள் சைக்கிள்களை எடுத்துக்கொண்டார்கள். கொஞ்ச தூரம் தள்ளிக்கொண்டே நடந்தார்கள்.
மத்தியான வெயில் வறுத்து கொண்டிருந்தது. லாவண்யா அடர்த்தியான லிப்ஸ்டிக்கால் உதடுகளை மெழுகி இருந்தாள். கூந்தலை ஷாம்பு போட்டு அலசி கம்பி கம்பியாய் விசிறி இருந்தாள். இளநீர் குடிக்கலாம் ஆனந்தி? பாதையோரம் சைக்கிள்களை நிறுத்தினார்கள். அருகே பேருந்து நிலையம். அங்கு கைக்குட்டையால் கழுத்தை துடைத்து கொண்டிருந்த முரளி திரும்பினான். அவன் ஆனந்தியை பார்த்துவிட அவளும் பார்த்துவிட ஹலோ என்றான். ஹலோ என்றாள். 3 இளநியா வெட்டுப்பா. வாங்க சார். வேணாங்க, நீங்க குடிங்க. பரவாயில்ல வாங்க. லாவண்யா, இவர் முரளி, பல்கலை மன்னன். பிரமாதமா வீடியோ எடுப்பாரு, பாட்டு பாடுவாரு. என்ன பேரு சார் உங்க இசைக்குழுவுக்கு? இளைய நிலா என்றான் கூச்சத்துடன். 3 பேரும் இளநீர் குடித்தார்கள். இவ லாவண்யா, என் வகுப்பு தோழி. அவங்க அப்பா துணிக்கடை வச்சிருக்காரு. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். பையன் சென்னையில துணிக்கடை. துணியும் சேருது. ஏய், நிச்சயதார்த்தத்துக்கு ஏதாச்சும் இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும்னு அப்பா கிட்ட சொன்னதா சொன்னியே? ஆமா. உனக்கு இளைய நிலா தெரியாதா? நான் கேள்விப்பட்டதில்லையே. இவர் குளியலறையில பாடி கேட்டிருக்கேன். குழு எப்படின்னு தெரியாது. எப்படி சார் இருக்கும் உங்க நிகழ்ச்சி என்றாள் ஆனந்தி. முதல்ல எந்த தேதின்னு சொல்லுங்க. வர 18. சாரி, அன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு. திருப்பத்தூர்ல ஒரு கல்யாண வரவேற்பு. இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்க்கலாம். இது எங்க குழுவோட முகவரி என்று அச்சடித்த அட்டையை எடுத்து கொடுத்தான் முரளி. இளநீர் குடித்து முடித்ததும் நான் தரேன் என்று மூவரும் பணத்தை வைத்துக்கொண்டு சண்டை போட்டு கடைசியில் ஆனந்தி வென்றாள். பஸ் வந்துருச்சு, நான் வரேங்க. முரளி சென்று ஏறிக்கொண்டான். பஸ் போயிடுச்சு, திரும்படி. என்ன அப்படி சாப்பிட்ற அவன என்றாள் லாவண்யா. சி, நல்ல மனிதர். பொதுவா கலைத்திறமை யாருக்கு இருந்தாலும் நான் பிரமிப்போட பாப்பேன். நீ கூட தான் நல்லா பாடுவ. கல்லூரியில எத்தனை பரிசு வாங்கி இருக்க. என்னையும் நான் பிரமிப்போட பாத்துக்க தான் செய்யறேன் லாவண்யா. எல்லாருக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை இருக்கிறதுல ஒரு பெருமிதம் இருக்கத்தான் செய்யுது. ஏறு. இருவரும் சைக்கிள்களை சாலையில் இறக்கி ஓட்டத் தொடங்கினார்கள். அத்தியாயம் 3. பேனாவை மார்பில் குத்தி கொண்டாள். நோட்டு புத்தகம் எடுத்துக்கொண்டாள். ராஜாத்தி பறித்து வைத்திருந்த ஒற்றை ரோஜாவை அந்த இரட்டை இலைகளுடன் தலையில் செருகிக் கொண்டாள் ஆனந்தி. அம்மா, போயிட்டு வரேன். சைக்கிள் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். கேரியரில் நோட்டு புத்தகத்தை வைத்துவிட்டு சைக்கிளை நகர்த்த பின்சக்கர ரிம் தரையில் தேய்ந்தது. டயர் சப்பென்று ஒட்டி இருந்தது. நிறுத்தி பூட்டினாள். அம்மா, சைக்கிள் பஞ்சர் போலிருக்கு. நான் பஸ்ல போறேன். கத்திவிட்டு வாசலுக்கு வந்து கேட்டை திறந்து கொண்டு நடந்தாள். மாடியில் பால்கனியில் கை கட்டி நின்று அவள் போவதை பார்த்த முரளி அவசரமாக செருப்பணிந்து வரை முத்தையா என்று 3 படிகளாக இறங்கினான். சாலையில் வேகமாக நடந்து அவளை நெருங்கி ஹலோ என்றான். திரும்பி பார்த்து ஹலோ சார், என்ன என்றாள். அவளோடு இணையாக நடந்தான். அடிக்கடி தடுமாறினான். என்னங்க, சொல்லுங்க. 2 விஷயங்களுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும் மேடம். என்ன அது? முதல்ல உங்க சைக்கிள்ல காத்து பிடுங்கி விட்டதுக்காக. நீங்களா? எதுக்கு அப்படி செஞ்சீங்க? நீங்க விருட்டுன்னு சைக்கிள்ல ஏறி போயிடுவீங்க. அப்புறம் நான் பேச முடியாதே, அதுக்காக. என்ன பேசணும்? இன்னொரு மன்னிப்பு. எதுக்குன்னு சொல்லிடுறேன். எதுக்கு? நேத்து உங்ககிட்டையும் உங்க தோழிகிட்டையும் பொய் சொன்னதுக்காக. என்ன பொய் சொன்னீங்க? 18ஆம் தேதி எங்க இசைக்குழுவுக்கு வேறு நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னது. அது பொய். ஏன் அப்படி சொன்னீங்க? நீங்க 2 பேரும் எங்க இசைக்குழுவை கிண்டல் செய்யற மாதிரி எனக்கு பட்டுது. நாங்க பிஸி, கூப்பிட்டாலும் வரமாட்டோம்னு பளிச்சுன்னு சொல்லணும்னு ஒரு தன்மான துருதுருப்பு. சொல்லிட்டேன். திரும்பி அவனை பார்த்தாள். வித்தியாசமான ஆளா இருப்பீங்க போலிருக்கே. பின்ன எதுக்கு இப்ப வந்து உண்மையை சொல்றீங்க? என்னமோ தெரியல, உங்ககிட்ட பொய் பேசினது தப்புன்னு பட்டுது. 2வது, தொழில்ல தன்மானத்தை கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிறதா நல்லதுன்னு பட்டுது. இந்தாங்க. அவன் கொடுத்த ஒளிநாடாவை கையில் வாங்கி கொண்டாள். என்ன இது? எங்க மெல்லிசை நிகழ்ச்சியோட முழு கேசட். 1.5 மணி நேரம் ஓடும். கேளுங்க. உங்க தோழியையும் கேட்க சொல்லுங்க. பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாய்ப்பு தர சொல்லுங்க. எவ்வளவு குறைச்சு பணம் வாங்கிக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு வாங்கிக்கிறோம். அவனை சற்று பிரமிப்புடன் பார்த்துவிட்டு சரி என்றாள். அத்தியாயம் 4. பாலசுப்பிரமணியன் தன் காரை வீட்டின் அகல கேட் முன் நிறுத்தி ஹாரன் அடிக்க ராஜாத்தி தலைப்பின்னலை பின்னிக்கொண்டே வந்து கேட்டை திறந்தாள். என்னப்பா, சீக்கிரம் வர சொல்லி சொன்னமா இல்லையா? 5 நிமிடத்தில் வீட்டை பூட்டிக் கொண்டு காரில் புறப்பட்டார்கள். முன்புறம் அப்பாவின் பக்கத்தில் அம்மா, பின்புறம் சகோதரிகள். லிப்ஸ்டிக் சரியா இருக்கா, தீத்தி இருக்கா? சரியாத்தான் இருக்கு. சேலைய ஒத்தையா போட்டுக்க வேணாக்கா, ரொம்ப மெல்லிசா இருக்கு சேலை என்றாள் ஆனந்தி கிசுகிசுப்பாக. அபிராமி தியேட்டர் வந்தார்கள். செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. டார்ச் அடித்து காட்டப்பட்ட 4 இருக்கைகளில் அமர்ந்ததும் ஹலோ சார் என்றான் பின்வரிசையில் இருந்த கிஷோர் என்ஜினியரை பார்த்து. அட வாங்க தம்பி, நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? ஆமா. தெரிஞ்சிருந்தா சேர்ந்தே வந்திருக்கலாமே. பரவாயில்ல சார்.
உரையாடல் கேட்டு திரும்பி கிஷோரை பார்த்தாள் ராஜாத்தி. தான் வந்திருப்பதை தன்னிடம் காட்டிக்கொள்ளத்தான் அப்பாவிடம் பேச்சு கொடுக்கிறான் என்று புரிந்தது. உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். கிஷோர் ராஜாத்திக்கு நேர் பின் இருக்கையில் அமர்ந்தான். தலையில் வைத்திருக்கும் மல்லிகை பூச்சரத்தை சரியாக இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டாள் ராஜாத்தி. ஒரு முறை திரும்பி பார்த்தபோது அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. ராஜாத்திக்கு திரைப்படம் மனதில் ஒட்டவில்லை. இடைவேளையில் கிஷோர் கைக்கு 2ஆக கோன் ஐஸ்கிரீம் வாங்கி வந்து வேண்டாம் என்று மறுத்தும் என்ஜினியரிடம் கொடுத்தான். எல்லாருக்கும் கொடுங்க என்றான். மீண்டும் படம் ஓடிக்கொண்டிருக்க ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்த ராஜாத்தியின் இருக்கையில் கை வைக்கும் இடத்தில் திடீரென்று ஒரு சாக்லேட் பட்டை தோன்றியது. ராஜாத்தி திரும்பி பார்த்தாள். சற்று முன்புறமாக சாய்ந்து கிசுகிசுப்பாக, இது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் என்றான் கிஷோர். சிரித்து கொண்டு வாங்கி கொண்டாள். சாப்பிட்டால் அருகில் இருக்கும் ஆனந்தி அது ஏதிடி என்று கேள்வி கேட்பாள். அப்படியே ரகசியமாக கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். படம் முடிய சற்று நேரம் இருந்தபோது சாக்லேட் வைக்கப்பட்ட அதே இடத்தில் 4ஆக மடிக்கப்பட்ட காகிதம் இருந்தது. எடுத்துக்கொண்டாள். படம் முடிந்தது. என்ஜினியரிடம் மட்டும் சொல்லிக்கொண்டு இவள் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் நடந்து விலகினான் கிஷோர். போலி கண்ணியமாம். ராஜாத்திக்கு எப்போது வீட்டுக்கு போவோம் என்று இருந்தது. காரில் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பியதுமே குளியல் அறைக்குள் நுழைந்தாள் ராஜாத்தி. அந்த காகிதத்தை பிரித்தாள். ராஜாத்தி, இந்த சிகப்பு நிற சேலையில் தேவதை போல மின்னுகிறீர்கள். வாவ், எவ்வளவு அழகாய் இருக்கிறீர்கள். படுக்கை அறைக்கு வந்தாள். உதடுகள் கிஷோர் என்று உச்சரித்தன. தலையணைக்கு முத்தம் தந்தன. உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் கூட அழகாய் கம்பீரமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். எப்படி, எப்போது? அத்தியாயம் 5. வீடியோ கடை மேலமாசி வீதியில் இருந்தது. அலுமினிய பிரேமில் கண்ணாடி கதவு, சுவரில் வால்பேப்பர் என்று அமர்க்கலமாய் இருந்தது. வரிசையாக வீடியோ கேசட்டுகள் அடுக்கப்பட்டிருந்தன. மூக்குத்தி கண்ணாடி அணிந்து ஆசிரியை போல் இருந்த அந்த பெண் செருப்பு சத்தத்துக்கு நிமிர்ந்து, வாங்கம்மா, என்ன வேணும் என்றாள். முரளி இருக்காரா என்றாள் ஆனந்தி கைக்குட்டையால் நெற்றியில் ஒற்றிக்கொண்டு. உள்ள இருக்காரு, பார்க்கணுமா, கூப்பிடுறேன் என்று உள்கதவை திறந்து கொண்டு அவள் போக, ஆனந்தி எவர் சில்வர் ட்ரம்மில் குழாயை திறந்து டம்ளரில் தண்ணீர் பிடித்து குடித்தாள். வாங்க வாங்க என்று புன்சிரிப்புடன் வந்தான் முரளி. உட்காருங்க. இருக்கட்டும் என்றவள் கைப்பை திறந்து எடுத்து, இந்தாங்க நீங்க கொடுத்த கேசட், நானும் கேட்டாச்சு, லாவண்யாவோட குடும்பமும் கேட்டாச்சு, ரொம்ப நல்லா இருக்கு, என்னையே நிகழ்ச்சியை முடிவு பண்ண சொல்லிட்டாங்க, இந்தாங்க 101 ரூபாய் முன்பணம். நிகழ்ச்சி எங்கன்னா ஒரு காகிதம் கொடுங்க, கல்யாண மண்டபம் முகவரி எழுதி தரேன் என்றவளை நெகிழ்ச்சியோடு பார்த்தான் முரளி. காகிதம் எடுத்து கொடுத்தான். எழுதி தந்தாள். தொகை எவ்வளவுன்னு சொல்லட்டும், யோசனை பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். சரி, அப்ப நான் வரட்டுமா? ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு குளிர்பானம் கூட கிடையாதா? கூப்பிட்டா வருவீங்களோ மாட்டீங்களோன்னு தான் தயங்கினேன். வாங்க போகலாம். மேடம், இதோ வந்துடுறேன் சக ஊழியரிடம் சொல்லிவிட்டு இவளோடு நடந்தான். உங்களுக்கு சினிமா துறையில வரணும்னு ஆசை இல்லையா? உங்களுக்கு சுஜாதா கதைகள் பிடிக்குமா? ஐயோ ரொம்ப. அவரோட சிறுகதை தேனிலவு படிச்சிருக்கீங்களா? ஆமா, கொஞ்சம் கூட ரசனைகள்ல ஒன்றி போகாத ஒரு தம்பதி ஊட்டிக்கு தேனிலவு வருவாங்களே, அந்த கதை தானே? அந்த சிறுகதைய காட்சி பிரிச்சு வசனம் எழுதி 1/2 மணி நேரம் ஓடும் ஒரு குறும்படமா வீடியோவில் செஞ்சு வச்சிருக்கேன். நடந்து கொண்டிருந்தவள் நின்று அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள். கடவுளே, இன்னும் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்வீங்க நீங்க? போங்க மேடம், கிண்டல் பண்றீங்க. நான் உங்களை விட வயசுலையும் சரி அறிவிலையும் சரி ரொம்ப சின்னவ. சாச்சா, நான் சும்மா பஞ்சுங்க, காத்துக்கு தாங்க மாட்டேன். பெரிய அறிவாளின்னு நினைச்சிடாதீங்க. முரளி காசு கொடுப்பதை, 2 டம்ளர்களில் லஸ்ஸியுடன் வருவதை, தருவதை, நளினமாக சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தாள் ஆனந்தி. எனக்கு அந்த வீடியோ கேசட் வேணும். எப்படி பாப்பீங்க? லாவண்யா வீட்டுல டெக் இருக்கு, தரேன். எப்படி தரது? வீட்டுல எல்லாரும் இருப்பாங்களே. உங்க வீடியோ கடைக்கு எடுத்துட்டு வந்துருங்க, நாளைக்கு இங்கே வந்து வாங்கிக்கிறேன், மறந்துடாதீங்க முரளி என்றாள் ஆர்வமாக. அத்தியாயம் 6. இரவு 7 மணிக்கெல்லாம் அன்றைக்கு நண்பர்கள் 4வரும் அறையில் இருந்தார்கள். அத்தனை பேரும் செய்ய காரியமில்லாமல் இருந்தார்கள். இப்படி நேர்வது அபூர்வம். 4வருமாக ஜமுக்காலம், கேரம் போர்டு, தண்ணீர், பிஸ்கட் பாக்கெட் என்று எடுத்துக்கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு வந்தனர். ஒற்றை விளக்கின் 60 வாட்ஸ் வெளிச்சத்துக்கு அடியில் ஜமுக்காலம் விரித்தான் முத்தையா. கேரம் விளையாடத் தொடங்கினார்கள். சூடா கடலை இருந்தா நல்லா இருக்குமே, முக்குல கிடைக்கும், வாங்கியாரே என்று முத்தையா சென்றான். கிஷோர் சிகரெட் பற்ற வைத்து கொள்ள டேவிட் இருமினான். உதயகுமார் கேரத்தில் குறியா இருக்க முரளி திடீரென்று நட்சத்திரங்களை பார்த்தான். நாளைக்கு பிரேமா பள்ளிக்கூட ஆண்டு விழா,
உங்களையும் அழைச்சிக்கிட்டு வர சொன்னாப்பா. யாரு வரீங்க என்றான் உதயகுமார். போடா போர், நான் வரல என்றான் கிஷோர். நான் காரைக்குடி போயிடுவேன், சனிக்கிழமையாச்சே நாளைக்கு. டேவிட். பாவம் யானி, என்னதான் ஆச்சு? நீயும் 3 ஆண்டா போற. 10க்கும் மேல கேக்குறாங்கப்பா. அவ்வளவு கொடுக்குற அளவுக்கு சேர்த்து வைக்கல. விடியறப்போ விடியட்டும்னு விட்டுட்டேன். இன்னும் 1 ஆண்டு பாப்பேன். எங்க 2 பேர்ல யாருக்கும் இடமாற்றம் கிடைக்கலன்னா ராஜினாமா பண்ணிட்டு அவளை மதுரை வர சொல்ல போறேன். இங்க ஏதாச்சும் தனியார் கம்பெனியில சேர்த்துடலாம்னு ஒரு யோசனை. உதய், நாளைக்கு நான் சும்மா தான் இருக்கேன். ஆண்டு விழாவுக்கு உன்னோட வரேன் என்றான் முரளி. அவங்க பள்ளி பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியா இருக்கான். ஒரு சேவை மாதிரி நினைச்சுக்கிட்டு இலவசமா நாளைக்கு விழாவில் மெல்லிசை கச்சேரி பண்ண முடியுமான்னு. இது நான் மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லையே உதய். ஜேம்ஸை கேட்கணும். பாடகிக்கும் ட்ரம்ஸ் வாசிக்கிறவனுக்கும் பணம் கொடுத்தாகணும். தொகை குறைச்சு வாங்கிக்கலாமே ஒழிய இலவசமாங்கிறது சாத்தியம் இல்லடா. வேற ஏதாச்சும் சுவாரஸ்யமா பேச மாட்டீங்களாடா என்றான் கிஷோர். என்ன பேசணும் சொல்லு. உன் குழுவுல பாடுற பாடகிக்கு என்ன பேரு? மாலதி. என்ன வயசு இருக்கும்? 20 இருக்கும். நல்லா இருப்பாளா குட்டி? நாகரிகமா பேசு கிஷோர். பாரியா இப்படி கோபம் வர்றத? தேத்திட்டியா இல்லையா? கிஷோர், பேச்சு நல்லா இல்ல. எனக்கு தெரியாதா இந்த காலத்து பசங்களை பத்தி? ஆஷாட பூதிங்க. நான் அப்படி இல்ல, போதுமா? வன்முறை இல்லாம சம்மதத்தோட வர்ற எந்த பெண்களையும் தொடலாம்ங்கிறது என் கொள்கை. ரொம்ப கொச்சப்படுத்துறப்பா. மனசுல கை வச்சு சொல்லு. என்னடா சொல்லணும் என்றான் உதய். ஓ மனைவி இறந்து 3 ஆண்டுக்கு மேல ஆச்சு. இந்த 3 ஆண்டுல யாரையும் தொட்டதில்ல? சாச்சா, எப்படி சாத்தியம்? சுவை கண்ட பூனையால எப்படி சும்மா இருக்க முடியும்? இப்படி எல்லாம் தான் இன்னைக்கு பேச போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் மாடிக்கு வந்திருக்கவே மாட்டேன். இது நழுவல். பதில சொல்லு. உதயகுமார் கேரம் ஆட்டத்தை நிறுத்தினான். கிஷோர், நீ கரைக்கு இந்த பக்கத்துல இருந்து பேசுற, நான் கரைக்கு அந்த பக்கத்துல இருந்து பேசுறேன். உனக்கு பொண்ண ஒரே கோணத்துல தான் பார்க்க தெரியுது. நான் இல்லறம்னா என்னன்னு புரிஞ்சவன். மனைவிங்கிறவ உடலால மட்டும் சுகம் தர்றவ இல்ல. உனக்கு இப்ப புரியாது. கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்புறம் தெரியும். என்ன டேவிட் நான் சொல்றது? 200% உண்மை. நீங்க திருந்தாத கேசுங்க. வலிய சிலுவை மாட்டிக்கிற ஜென்மங்க. பந்தம் ஒரு சங்கிலி கட்டு. எதுவும் நம்மள கட்டுப்படுத்த கூடாது. அதான் சுதந்திர வாழ்க்கை. அது கல்யாணத்துல கிடைக்கவே கிடைக்காது. நீ பாரு, என் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது. அப்பாடா, எங்களுக்கெல்லாம் மிச்சம் என்றான் முரளி. என்ன மிச்சம்? உனக்கு கல்யாணத்துக்குன்னு அன்பளிப்பு வாங்க வேண்டியதில்லையே. 4வருமே சிரித்தனர். அத்தியாயம் 7. கல்யாண மண்டபத்தை சுற்றி நின்ற ஒரு மரம் விடாமல் சீரியல் பல்புகளை கிளை கிளையாக மாட்டி இருந்தார்கள். கார்கள் வெளிச்சத்தில் வழிந்தன. பட்டு சேலைகள் வீடியோ ஒளியில் பிரதிபலித்தன. லாவண்யா அழகு நிலையத்தில் செய்து கொண்ட சிகை அலங்காரத்துடன் இருந்தாள். மனையில் உட்கார வைத்து மந்திரங்கள் ஓதி லக்ன பத்திரிகை எழுதி தட்டில் வைத்து மாற்றிக்கொண்டு படங்கள் எடுத்ததும் நிச்சயதார்த்தம் முடிவடைந்து போனது. ஒரு ஆசாமி மைக் பிடித்து, இப்போது இளைய நிலா குழுவினரின் இசை நிகழ்ச்சி, அதற்கு பிறகு விருந்து என்றார். முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஆனந்தி மேடையில் நின்ற முரளியையே பார்த்தாள். முரளி இசை நிகழ்ச்சிக்கென்று எப்போதும் அணியும் பளிச் வெள்ளை உடைகளில் உற்சாகமாய் இருந்தான். தலையை ஷாம்பு போட்டு குளித்து பம் என்று சீவி இருந்தான். நகைச்சுவையாக ஒவ்வொரு பாடலுக்கு முன்பும் கேலி பேசினான். சக பாடகியிடம் மரியாதையாக பேசினான். பண்பாக சிரித்தான். ஆனந்திக்கு காரணம் புரியாமல் அந்த பாடகி மேல் பொறாமையாய் இருந்தது. எனக்கு மட்டும் சுதந்திரமாக முடிவு எடுக்கிற உரிமை இருந்தால் இந்த குழுவில் பாடுவேன். வருமானத்துக்காக அல்ல, என் திறமையை அரங்கேற்றும் மேடையாக. ஒவ்வொரு பாடல் முடிந்த போதும் வெகு உற்சாகமாக கைத்தட்டினாள். இடைவேளையின் போது மைக் முன்னால் வந்தான் முரளி. நண்பர்களே, பொதுவாக மெல்லிசை இடைவேளையின் போது பல குரல்களில் பேசும் நகைச்சுவை நிகழ்ச்சியை கேட்டிருப்பீர்கள். ஒரு மாறுதலுக்காக இப்போது வித்தை செய்து காட்டப் போகிறேன். அதாவது நிழல் வித்தை. கை விரல்களின் மூலமாக நிழல்கள் அமைத்து அந்த நிழல்களில் பலவித உருவங்களை செய்து காட்டும் நிகழ்ச்சி. திரை கட்டப்பட்டது. பின்புறமாக ஒரே ஒரு வட்ட வெளிச்சம் வீசப்பட்டு மண்டபத்தின் அத்தனை விளக்குகளும் அணைக்கப்பட்டன. முரளி திரைக்கு பின்புறம் மைக்குடன் மறைந்தான். கன்னத்தில் கை தாங்கி ஆச்சரியமாக பார்த்தாள் ஆனந்தி. எத்தனை வித்தைகள் இவனுக்குள்! 2 கைகளும் நிழலாய் இணைந்து வணக்கம் சொல்லி உடனே பிரிந்து இந்திய வரைபடமாகியது. புறா என்றான், புறாவாகியது. மயில் என்றான், விரல்கள் இடம் மாறி மயிலாகியது. புல் தின்னும் குதிரை என்றான், தத்ரூபமாக குதிரை புல் தின்றது. கை தட்டினார்கள் தட்டினார்கள், அப்படி தட்டினார்கள். இசை நிகழ்ச்சி நிறைவு பெற்றதும் முரளியிடம் ஓட்ட நடையில் வந்து நின்ற ஆனந்தி வார்த்தையின்றி தவித்து, முரளி, நீங்க என்ன வேலையெல்லாம் செய்றீங்க? உங்களுக்கு நான் ஏதாவது பரிசு தந்தே ஆகணும் என்று உணர்ச்சி வசப்பட்டாள்.
தன் கையில் அணிந்திருந்த வெள்ளி மோதிரத்தை கழற்றினான். ப்ளீஸ் ஏத்துக்கங்க. புன்னகையுடன் பெற்றுக்கொண்டான். தன் குழுவினரை அறிமுகப்படுத்தி வைத்தான். இவளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகையில், ஆனந்தி எம்காம் படிக்கிறாங்க. நான் குடியிருக்கிற வீட்டுக்காரரோட பொண்ணு. இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே இவங்க தான். ரொம்ப நல்லவங்க. அழகுக்கு இருக்க வேண்டிய கொஞ்சூண்டு அகங்காரம் கூட கிடையாது. அற்புதமான ரசனை உள்ளவங்க. அந்த வார்த்தைகள் அவளுக்குள் சாமரம் வீசின. தன் குழுவை அனுப்பிவிட்டு லாவண்யாவின் அப்பாவிடம் பணம் பெற்றுக்கொண்டு முரளி புறப்பட்ட போது, நானும் வரேன் என்றாள் ஆனந்தி. இருவரும் வெளியே நடந்தார்கள். லேசாக தூறல் விழ விரைவாக நடந்தார்கள். சடசடவென்று மழை வலுத்துவிட ஓட்டமாய் ஓடி மூடியிருந்த கடையின் வாசலில் ஒதுங்கினார்கள். மழை ஒருவித ஆவேசத்துடன் பெய்யத் தொடங்கியது. போச்சு உங்க வெள்ளை பேண்ட் நாசம் என்றாள். பரவாயில்ல, துவச்சுக்கிட்டா போச்சு. உட்காரலாம், மழை நிக்கட்டும். படிகளில் அருகருகே அமர்ந்தார்கள். இந்த நிழல் வித்தை எங்க கத்துக்கிட்டீங்க? கல்லூரி வாழ்க்கையில ரமேஷ்குமார்னு சேலத்து பையன் ஒருத்தன் நண்பன். அவன் பிரமாதமா செய்வான். அவன் தான் கத்து கொடுத்தான். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம். எனக்கும் தான். ஆம்பளைங்க நினைக்கிறபடி ஆர்வத்தை வளர்த்துக்க முடியுது, பொம்பளைங்களால முடியறது இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க ஆனந்தி? எனக்குள்ள சின்ன சின்னதா நிறைய ஆசைகள் உண்டுங்க முரளி. புகைப்படம் எடுக்க கத்துக்கணும்னு ஆசை, வாய்ப்பே இல்ல. நீச்சல் கத்துக்கணும்னு ஆசை. வீட்டுல சொன்னா அதுக்குன்னு ஒரே வார்த்தையில அப்பா அந்த ஆசையை தொடச்சி எரிஞ்சிட்டாரு. ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா? நான் நல்லா பாடுவேன். கல்லூரியில பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். மதுரையில உள்ள ஒரு தயாரிப்பாளர் வீடு தேடி வந்து, உங்க பொண்ணை சினிமாவில பாட அனுமதிப்பீங்களான்னு கேட்டாரு. அப்பா அவரை செத்த பள்ளிய பாக்குற மாதிரி பார்த்தாரு. எழுந்து போயான்னு சொல்லாத குறைதான். உங்க இசை நிகழ்ச்சியை பார்த்தப்போ உள்ளுக்குள்ள குமுறல். பொது மேடையில இதே மாதிரி பாடணும்னு தாகம் அதிகமாயிடுச்சு. அதனால என்னங்க ஆனந்தி, உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தானே அவர் உங்களை கட்டுப்படுத்த முடியும்? ஆமா, அதுக்கப்புறம் லகான் கை மாறும். அப்பாவுக்கு பதிலா கணவன். கடிவாளம் தானே. வரப்போறவன் எப்படின்னு தெரியாதே. உங்க மனநிலைக்கும் ஆசைகளுக்கும் மதிப்பு தர்றவனா உங்களால தேர்ந்தெடுக்க முடியாத ஆனந்தி? அதுக்கெல்லாம் எனக்கு அனுமதி இல்ல முரளி. முரளி சற்று நேரம் அமைதியாக மழையை பார்த்தான். பிறகு அவளை பார்த்தான். சொன்னான், ஆனந்தி, காதல் அனுமதி வாங்கி வர்ற விஷயம் இல்ல. விழுக்கென்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நான் சொன்னதும் சொல்ல போறதும் உங்களை புண்படுத்தினாலோ இல்ல சங்கடப்படுத்தினாலோ மன்னிச்சிடுங்க. ஆனா அது உண்மை. உண்மையை அதிக நாள் ஒளிச்சு வைக்கிறது தப்புன்னு படுது என்று நிறுத்தி முழங்கால்களை கட்டிக்கொண்டு அவளையே குறுகுருவென்று பார்த்து, நான் உங்களை காதலிக்கிறேன் ஆனந்தி என்றான். ஆனந்தி விருட்டென்று எழுந்தாள். கொட்டும் மழையில் சாலையில் நடந்தாள். ஆட்டோவை கையசைத்து நிறுத்தி ஏறிக்கொண்டாள். மறைந்தாள். விக்கித்து நின்றான் முரளி. கையில் அணிந்திருந்த சற்று முன் அவள் உணர்ச்சி பிரவாகமாக கொடுத்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தான். தப்பாக புரிந்து கொண்டு விட்டேனோ? என்மேல் இருப்பது வெறும் அன்பு மட்டும்தானா? அவசரப்பட்டு கொட்டிவிட்டேனா? அத்தியாயம் 8. யுவராஜ் வீடியோஸ். தொலைபேசி ஒலித்தது. கண்ணாடி அணிந்த பெண் எடுத்தாள். இருக்காரு, கூப்பிடுறேன். மேஜையில் ரிசீவரை கிடத்திவிட்டு, முரளி உங்களுக்கு போன் என்றாள். உள்ளே ஒரு திருமணமான கேசட்டை சரி செய்து கொண்டிருந்த முரளி கடையின் முன்பகுதிக்கு வந்து ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான். எதிர்முனையில் பதில் இல்லை. ஹலோ, முரளி பேசுறேன். யாருங்க? முரளி, மன்னிக்கணும். ஆனந்தியின் குரல். நீங்களா? எதுக்கு மன்னிப்பு? அப்படி முகத்துல அடிச்ச மாதிரி விருட்டுன்னு நான் வந்திருக்க கூடாதுதான். பரவாயில்லங்க, நான் உங்களை சந்திக்கணும். வேணாங்க, மேல மேல சங்கடப்படுத்திக்க வேணாங்க. இல்ல, நாம சந்திக்கிறோம். அமைதியாய் இருந்தான். இன்னும் 1 மணி நேரத்துல மீனாட்சி அம்மன் கோவில்ல இருப்பேன். பொற்றாமரை படிக்கட்டுல உட்கார்ந்துருப்பேன். நீங்க அவசியம் வரணும். நாம பேசணும் ப்ளீஸ் என்று வைத்து விட்டார். முரளி கடையில் சொல்லிவிட்டு 1 மணி நேரம் கழித்து கோவில் குளப்படிக்கட்டுக்கு வந்தபோது சேலை கட்டியிருந்த ஆனந்தி குளத்தின் மீன்களுக்கு பொறி வீசிக் கொண்டிருந்தாள். அமைதியாக சென்று அவளுக்கும் ஒரு படிக்கட்டு மேலே அமர்ந்தான். ஆனந்தி எழுந்து அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். நேத்து அப்படி வெடுக்குன்னு போனதுக்காக என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க முரளி என்றாள். அது உங்க உரிமைங்க, மன்னிக்க நான் யாரு? கோபம்தானே? நிதானமா யோசிச்சதுல நீங்க சொன்னதுல தப்பில்லைன்னு பட்டுது. ஏதோ ஒரு அசட்டுத்தனமான காரணமில்லாத கோபத்துல அப்படி போயிட்டேன். எனக்குள்ளேயும் நீங்க நிறைய பாதிச்சிருக்கீங்க, பதிஞ்சு போயிட்டீங்க. தினம் ஒரு தடவையாவது நினைவுல வந்துடுறீங்க. வெறும் கவர்ச்சி இல்ல, அதுக்கு மேல உன்னதமான அன்பு. உங்களை விட பொருத்தமா எனக்கு வேற ஒரு கணவன் கிடைக்க முடியாது முரளி. ஆனா என்றால் குளத்தை பார்த்து கொண்டே. ஆனா பயமா இருக்கு முரளி. ஏன் மேலையா? இல்ல பின்ன இந்த கல்யாணம் நடக்குமான்னு. அவள் வார்த்தையை முடிக்கும் முன் கோவிலின் மணி ஓங்கி ஒலித்தது. நடக்கும்னு மீனாட்சி அம்மனே சொல்றா என்றான். கண்கள் பிரகாசமாகி அவனை பார்த்தாள். அத்தியாயம் 9. வரேன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் வரலன்னு சொல்ற?
என்றார் சாக்ஸ் அணிந்து கொண்டே பாலசுப்பிரமணியன். நெற்றியில் மருந்து தடவிக்கொண்டே, திடீர்னு தலைவலி பொட்டு பொட்டுன்னு போடுதுப்பா என்றாள் ராஜாத்தி. கைப்பையுடன் அறையை விட்டு வெளியே வந்த சுஜாதா, இதோ பாருடி, எங்க இஷ்டத்துக்கு சேலை எடுத்துடலாமா, அப்புறம் நிறம் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது என்றாள். என்கிட்ட என்னென்ன நிறம் இல்லைன்னு ஆனந்திக்கு தெரியுமா, அவ சொல்லுவா. மற்றொரு அறையில் இருந்து சுடிதாரில் ஆனந்தி வந்து, நான் தயார் என்றாள். ராஜாத்தியை தவிர 3 பேரும் காரில் புறப்பட்டு போனதும் கதவை சாத்தி கொண்டாள். ஒரு பழைய துணி எடுத்து நெற்றியில் தேய்த்த மருந்தை சுத்தமாக துடைத்தெடுத்தாள். தபாலில் வந்த தன் படுக்கையில் தலையணை உரைக்கு நடுவில் இருந்த உரையை பார்த்தாள். உள்ளிருந்த ஒரு அட்டையும் அதனுடன் ஒரு வாடிய ரோஜாவையும் கையில் எடுத்தாள். அட்டையில், ஹலோ ராஜாத்தி, உங்களுடன் கொஞ்சம் தனியாக பேச விருப்பம். நண்பர்கள் எல்லோரும் இன்று மாலை பள்ளி ஆண்டு விழாவுக்கு செல்கிறார்கள். என்னை தவிர மாலை 6:30 மணியில் இருந்து நான் மட்டும் தனியாயிருப்பேன். சமையல்காரனை சினிமாவுக்கு அனுப்பி விடுவேன். உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வர முடியுமா? அவசியம் உங்களை தனியாக சந்திக்க துடிக்கிறேன். இந்த கடிதத்தை கிழித்து விடுங்கள். கிஷோர். ராஜாத்திக்கு காலையில் தபாலில் இந்த உரை வந்தபோதே, அதை தனிமையில் பிரித்து படித்த போதே இயல்பாய் வரவேண்டிய கோபத்துக்கு பதிலாக குறுகுறுப்பான மகிழ்ச்சியை மனதில் ஓடியது. வீட்டுக்கு தெரியாமல் எப்படி சந்திப்பது என்கிற கவலைதான் ஏற்பட்டது. தோதாக அப்பா துணி எடுக்க போகலாம் என்றதும் இவள் யோசனை செய்து நழுவி இப்போது அந்த கடிதத்துக்கு முத்தமிட்டாள். முகம் கழுவி கொண்டாள். மிகவும் சிரத்தையாக தன்னை அலங்கரித்து கொண்டாள். மிகவும் பளிச்சென்ற சேலையை கட்டிக்கொண்டாள். வேண்டுமென்றே லோகிப். மணி பார்த்தாள். 7. வாங்கி வைத்த மல்லிகைப்பூ வைத்து கொண்டாள். மனதுக்குள் ஒருவித குற்ற உணர்ச்சி ஊடுருவினாலும் அதை மீறிய குறுகுறுப்பான ஆசை அவளை இயக்கியது. வீட்டை விட்டு வெளியே வந்து மெதுவாக படி ஏறினாள். மேலே வந்தாள். அழைப்பு மணியை அழுத்தினாள். கையில் சிகரெட்டோடு கிஷோர் கதவை திறந்து, வாங்க, உள்ள வாங்க என்றான். உள்ளே வந்தாள். அவன் முகத்தை பார்க்க கூச்சமாய் இருந்தது. உக்காருங்க, என்ன இப்படி வேர்க்குது? யாரும் இல்லைங்க இங்க, நம்மளை தவிர, யதார்த்தமா இருங்க. நாற்காலியில் அமர்ந்தாள். தலையை குனிந்தபடி இருந்தாள். எல்லாரும் வெளியே போனாங்களே, நீங்க போகலையா? ஏன்? தலைவலின்னு பொய் சொல்லிட்டேன். அதான் ஏன்? நீங்க தானே வர சொன்னீங்க. என்ன கேள்வி கேட்குறீங்களே, எதுக்காக என்ன தனியா வர சொன்னீங்க என்றால் மெல்லிய குரலில். சும்மாதான், உங்களை இப்படி தனிமையில பார்க்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. மனசு விட்டு பேசணும் மாதிரி தோணுச்சு. பேசுங்க, முதல்ல பார்த்துடுறேனே. அதான் பார்க்குறீங்களே. இப்போ தூரத்துல இருந்து தான் பார்க்குறேன், பக்கத்துல பார்க்க வேணாமா? கிஷோர் அவள் அருகில் அமர்ந்தான். விடவிடத்த அவளின் முகத்தை தாடையில் ஒற்றை விரல் தொட்டு நிமிர்த்தினான். ஏன் இவ்வளவு உயர்வ? தொடச்சு விடவா? வேணாம் என்று அவளை சேலை முந்தானையால் ஒற்றிக்கொண்டாள். அவன் எச்சில் விழுங்கினான். அவள் கண்களை பார்த்தான். அவளால் 10 வினாடிகளுக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் பார்வையை விலக்கி கொண்டாள். ராஜாத்தி என்றான் கிசுகிசுப்பாக. என்றாள் படபடப்புடன். எப்படி இவ்வளவு அழகையும் உனக்கே கொடுத்தாரு சாமி? தினம் என்ன தூங்க விடாம செய்றியே, நியாயமா? கிஷோர், என்ன கல்யாணம் செஞ்சுப்பீங்களா என்றாள் பளிச்சென்று. இந்த கேள்வியை நீ கேட்க மாட்டியான்னு என் மனசு எவ்வளவு வேகமா அடிக்குது பாரு. சட்டென்று அவள் கையை எடுத்து தன் மார்பில் வைத்து கொண்டான். அந்த புறங்கையில் மென்மையாக முத்தம் பதித்தான். அவள் சிலிர்த்தாள். சட்டென்று கைகளை இழுத்து கொண்டாள். ஏ ராஜாத்தி, பிடிக்கலையா? இல்ல, இது தப்பு. இதுவே தப்பா? இன்னும் எவ்வளவு இருக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், சொல்லித்தரவா? சரி, நான் போறேன். எழுந்து கொண்டாள். என்ன அவசரம்? துணி எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. ஒன்னே ஒன்று ராஜாத்தி. என்ன? அதுதான், நீ தா, இல்லைன்னா நான் தரேன். என்று வெட்கப்பட்டாள். கிஷோர் அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து இறுக்கமாய் அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டான். பதறி விலகினாள். சி, ரொம்ப மோசம்பா நீங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினாள். கீழே வந்து பழைய உடைக்கு மாறி மீண்டும் மருந்து தேய்த்து கொண்டு அந்த அணைப்பையும் முதல் முத்தத்தையும் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து சிரித்து சிலிர்த்து கொண்டாள். அத்தியாயம் 10. திருத்தணி மலை மீது எதிரொலிக்கிற சிரிப்புக்கு சொந்தக்காரன் குடியிருக்கும் திருப்பரங்குன்றத்தின் பிரகாரத்தில் முரளியும் ஆனந்தியும் அமர்ந்திருந்த மாலை வேளையில் காற்று அள்ளிக்கொண்டு சென்றது. ஆனந்தி தன் முகத்துக்கு குறுக்கே விழுந்த ஒற்றை கற்றை முடியை மறுபடி ஓரத்தில் ஒதுக்கிவிட்டு கொண்டிருந்தாள். முரளி அர்ச்சனை செய்த தேங்காயை தரையில் மோதி உடைத்தான். ஒரு துண்டை தன் வாயில் போட்டுக்கொண்டு மற்றொன்றை அவள் உதட்டில் வைத்தான். முருகன் கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட ஆனந்தி? சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு. என்ன அவ்வளவு அவசரம் உனக்கு? ஐயோ, நான் வேண்டிக்கிட்டது என் கல்யாணத்தை இல்ல. பின்ன ஏன் கல்யாணமா? அதெப்படி நான் இல்லாம உங்களுக்கு கல்யாணம்?
ஏன் வந்திருக்கிற சாமியே 2 வச்சிருக்காரே, அது மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி எல்லா விஷயங்களையும் ஒத்திக பார்த்துட்டு நல்ல அனுபவங்களோட ஒன்ன பண்ணிக்கிட்டா எப்படி? பேத்தாதீங்க. விளையாட்டுக்கு கூட இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. சரி சரி, இனிமே அப்படி பேசல. நீ யார் கல்யாணத்துக்கு வேண்டின? எங்க அக்கா கல்யாணத்துக்கு. அவளுக்கு ஆனாதானே பாதை சரியாகும். பக்கத்திலேக்கு பாயசம் கேட்குற கதை தான். சரி, எப்போ உங்க அக்காவுக்கு கல்யாணம்? ஜாதகப்படி இன்னும் 4 மாசம் கழிச்சுதான். அவளுக்கு ஜாதகம் எடுத்து கல்யாண ஏற்பாடுகள்ல இறங்கணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. எங்கள்ல ஜாதக பொருத்தம் முக்கியம். எங்க அப்பா அதிலெல்லாம் தீவிரம். நம்ம ஜாதகம் பொருத்தமா இருக்குமா ஆனந்தி? இல்லைன்னா என்ன, காதல்ல அடிபடுற பல தடைகள்ல இதுவும் அடிபட்டு போயிடும். ஜாதகம் எடுத்து மாப்பிள்ளை தேடி எப்படியும் 1 ஆண்டு ஆகிடும்னு நினைக்கிறேன் அவளுக்கு கல்யாணமாக. ஏன் உங்க அக்காவுக்கு என்ன, பிரமாதமா தானே இருக்காங்க. பார்க்கிற யாராச்சும் 2வது தடவை பார்க்காம போக மாட்டான், நான் உள்பட. படவா என்று செல்லமாக கையை உயர்த்தினாள். அவ அழகு பண்ணிக்கிறது அதிகம், சொன்னாலும் கேட்க மாட்டா. அது அவங்க சுபாவம். பாப்போம், அவங்களுக்கு மாப்பிள்ளை அமைய தாமதமாச்சுன்னா இப்படி செஞ்சிடலாம். எப்படி? அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் வாழ்வு கொடுத்துறேன் முரளி என்றாள். இந்த முறை அதட்டலாக, கண்களில் நீருடன். ஆனந்தி, என்ன இது சில்லித்தனமா கண் கலங்குற? நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன், மன்னிச்சிருடா. இவ்வளவு கோபமா நீ? அவள் கையை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டு, அதான் மன்னிப்பு கேட்டேனில்ல, சிரிமா என்றான். தயங்கி சிரித்தாள். நேரம் பார்த்து பதறினாள். தோழி வீட்டுல பிறந்தநாள் விருந்துன்னு சொல்லிட்டு வந்தேன், வாங்க போலாம், நேரம் ஆயிடும். சரி வா என்று எழுந்து கொண்டான். பேருந்தில் மதுரைக்கு புறப்பட்டார்கள். அத்தியாயம் 11. அன்று மதியம் 2 மணிக்கு ராஜாத்தி தன் அம்மாவிடம் வந்தாள். குழைந்தாள். அம்மா, என்னோட படிச்ச நிர்மலா இல்ல, அவ ஊர்ல இருந்து வந்திருக்காளாம். போன் பண்ணினா, போயிட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் வந்துடுறியா? சாயங்காலம் அப்பாவை அழைச்சிக்கிட்டு போய் பாரேண்டி. அப்பாவோட போனா 10 நிமிஷத்துல புறப்பட்டுடுவாரு, என்ன பேச முடியும்? ஆனந்தி ஒரு நாளைக்கு 2 தடவை கம்ப்யூட்டர் வகுப்பு அது இதுன்னு போயிட்டு வரா. என்ன மட்டும் பூட்டி பூட்டி வைங்க. சரி சரி, அவகிட்ட உள்ள பக்குவம் உங்ககிட்ட இல்லடி. இது ஒன்ன சொல்லிடுங்க. சரி, நான் எங்கேயும் போகல. கோவம் வந்துருது உடனுக்குடனே. போயிட்டு வாடி, சீக்கிரம் வந்துரு, இருட்டுறதுக்குள்ள வந்துடு. சரி, நன்றிமா என்ற அம்மாவின் கன்னத்தில் கிள்ளி விட்டு வேறு சேலை மாற்றிக்கொண்டு புறப்பட்டாள். முக்கிய சாலைக்கு வந்து ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். சினிப்பிரியா தியேட்டர் போப்பா என்றாள். வந்ததும் இறங்கிக் கொண்டாள். டிக்கெட்டை கைப்பையில் இருந்து எடுத்துக்கொண்டு நுழைந்தாள். பஞ்ச் செய்பவன் தனியாக வந்த இவளை ஏற இறங்க பார்த்தான். உள்ளே வந்தாள். விளம்பர படம் ஓடிக்கொண்டிருக்க ஒரு வரிசை காட்டப்பட்டாள். ஓர இருக்கையில் அமர்ந்தாள். அடுத்த இருக்கையில் அமர்ந்திருந்த கிஷோர், நீ வருவியோ மாட்டியோன்னு பயந்துகிட்டே இருந்தே ராஜாத்தி என்று அவள் கையுடன் தன் கையை கோர்த்து கொண்டான். அவசரமாக புறப்பட்டு வந்தியா? பாரு எவ்வளவு உயர்வ. கிஷோர் தன் கைக்குட்டையால் அவளின் நெற்றி, கன்னம், கழுத்து என்று துடைத்து கொண்டே வந்து, ஏய் சும்மா இருங்க என்றாள். படத்தை பார்க்கவா வந்தோம்? கிஷோர் ரகசியமாக அவளின் இடுப்பில் விரல்களை வைக்க நெளிந்தாள். அவன் கைகள் தைரியம் பெற்றன. அவளின் லேசான தயக்கங்கள் முறியடிக்கப்பட்டன. பாதி கண்களை மூடி அவன் தோளில் முகம் சாய்ந்து, பிளீஸ் சும்மா இருங்க என்று ரகசியமாக கெஞ்சினாள். ராஜாத்தி, படம் வேணாம், போயிடலாம் என்றான். சரி போயிடலாம். இருவரும் வெளியே வந்தார்கள். ஆட்டோ அமர்த்தினான். இடம் சொன்னான். எங்கே போறோம்? என்னோட அலுவலக அறையை நீ பார்த்ததே இல்லையே, அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கலாம் ராஜாத்தி என்றான். அவள் தலையசைத்தாள். மல்லிகா கஃபே என்று கீழே ஹோட்டல் இருக்க மேலே வந்து சாவி போட்டு அந்த அறையை திறந்தான். சிறிய செவ்வக அறை, ஒரே ஒரு ஜன்னல், அதன் கதவுகள் சாத்தி இருந்தன. மேஜை, 4 நாற்காலி, பாய், தலையணை இருந்தன. கிஷோர் கீழே சென்று குளிர்பானம் வாங்கி வந்தான். குடித்ததும் அவள் அருகில் வந்தான். ராஜாத்தி, உன் அழகு என் பொறுமையை உடைக்குது, ப்ளீஸ் டார்லிங் என்று அணைத்தான். அவள் விலக நினைத்தாள், ஆனால் முடியவில்லை. இவளும் அணைத்து கொண்டாள். இரவு மணி 7. ராஜாத்தி தையல் எந்திரத்தில் கைக்குட்டையால் பூ வேலைப்பாடு செய்து கொண்டிருக்க ஆனந்தி உள்ளறையில் படித்துக் கொண்டிருந்தாள். சுஜாதா டிவி பார்த்தாள். வேலைக்காரி வேலைகளை முடித்துவிட்டு தன் வெற்றிலை பெட்டியை தேடினாள். காரை நிறுத்திவிட்டு உள்ளே வேகமாக வந்த பாலசுப்பிரமணியன் கோபமாக இருந்தார். சுஜா, எங்க நம்ம வேலைக்காரி கனகா? கூப்பிடவள, கூப்பிடு சொல்றேன், சீக்கிரம். கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லாமலேயே வெற்றிலை பெட்டியுடன் பின்கட்டில் இருந்து வந்த கனகா, அம்மா நான் போயிட்டு வரேன் என்றாள். இங்க வாங்கம்மா என்று அழைத்தார். என்னங்கய்யா? உன் பொண்ணு பார்வதிக்கு என்ன வயசு? அவள் புரியாமல் விழித்தாள். திடீரென்று எதற்கு இதை கேட்கிறார் என்று குழம்பினாள். 24. அதான் கல்யாணம் பண்ணிட்டியா? உங்களுக்கு தெரியாமலையா? இன்னும் இல்லங்கய்யா. முதல்ல பண்ணு, அதை விட முக்கியம், இன்னைக்கு ஆட்டோவில் உன் பொண்ணை பார்த்தேன். அதனால என்னங்கய்யா? தனியா பார்க்கல, கூட ஒரு தடிப்பை இருந்தான்.
இவ தோள் மேல கை போட்டுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு, ஐயா என் பொண்ணு தங்கம், எனக்கு பார்வதிய தெரியாதா, எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, சினிமா அது இதுன்னு பார்த்து கெட்டு போய் மனசை அலப்பாய விடுறதுதான் இது, விசாரி. கனகா அதிர்ந்து நின்றாள். உன் பொண்ணு யாரையோ காதலிக்கிறா போலிருக்கு என்றாள் ஆனந்தி. பாலசுப்பிரமணியம் கோபமாக அவள் பக்கம் திரும்பினார். சொல்லிட்டா பெரிய மனுஷி, கேட்டுக்க, காதலாம் வெண்டக்கா எல்லாம் திமிரு, வயசு திமிரு. பெத்தவங்க பார்த்து செய்ய வேண்டிய காரியத்தை தானே செஞ்சு சந்தியில நிக்கிறதுக்கு தான் இதெல்லாம். நீ போ உள்ள. பக் என்றது ஆனந்திக்கு. எச்சில் விழுங்கினாள். உள்ளே சென்றாள். மறுபடி கனகா பக்கம் திரும்பினார். உன் பொண்ணை குத்தம் சொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லம்மா. பார்த்தேன், நமக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னதும் பதறி போயிட்டேன். அதனால சொல்றேன், விசாரி, கண்டிச்சு வை. போமா, போய் உன் கணவன் கிட்ட சொல்லி கவனி. அத்தியாயம் 12. திருமலை நாயக்கர் மகாலில் சந்தடி குறைவாய் இருக்கிற ஒரு ஓரத்தில் ஆனந்தியும் முரளியும் அமர்ந்திருந்தார்கள். ஆனந்தி தன் முழங்கால்களை கட்டி கொண்டிருந்தாள். முரளி தூரத்தில் அலையும் சுற்றுலா பயணிகளை வேடிக்கை பார்த்தான். திரும்பினான். கையில் இருந்த நிலக்கடலையை நீட்டினான். மறுத்தாள். ஆனந்தி, இன்னைக்கு நீ சரியில்லை. ஏன் ரொம்ப டல்லா இருக்க? ஒண்ணுமில்ல, 3 மாசமா பழகுறோம் ஆனந்தி. இன்னும் உன்னை புரிஞ்சுக்கலன்னா நான் எதுக்கும் லாய்க்கில்ல. சொல்லு, வீட்டுல எதுவும் பிரச்சனையா? இல்ல முரளி, நேத்து அப்பா எங்க வீட்டு வேலைக்காரியோட மகளை யார் கூடவோ பார்த்துட்டு வந்து ஒரே சத்தம். வேலைக்காரிய கூப்பிட்டு முதல்ல கண்டிச்சு கல்யாணம் பண்ணி வையின்னாரு. அப்போ காதலை பத்தி ஒரு பிடி பிடிச்சாரு. ஆம்பளைங்க எல்லாம் அயோக்கியங்கன்னும் காதல்ங்கிறது வெறும் வயசு திமிருன்னு சொன்னாரு. எனக்கு அப்பையில இருந்து மூட் அவுட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம முரளியும் ஒருவேளை அயோக்கியனோன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சாக்கும். சீச்சி, உங்களை நான் சந்தேகப்படுறதா? ஒரு சில கசப்பான சம்பவங்களை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா ஆண் வர்க்கமே மோசம்னு முடிவுக்கு வர்ற அளவுக்கு நான் பக்குவம் இல்லாதவ இல்ல முரளி. பின்ன எதுக்கு மூட் அவுட் ஆன? இவ்வளவு கண்டிப்பான அப்பா கிட்ட காதலை எடுத்து சொல்லி எப்படி அனுமதி வாங்க போறோம்னு நினைச்சா வயிறு கலங்குது. ஆனந்தி, சில லட்சியங்கள் நிறைவேறணும்னா சில இழப்புகளை தாங்கிக்கத்தான் வேணும். காதல் நிறைவேறணும்னா உங்க அப்பா அம்மா பாசத்தை தியாகம் செஞ்சுதான் ஆகணும். தற்காலிகமா கொஞ்ச நாள்ல கோபம் மாறிடும். என்ன சொல்றீங்க முரளி? நம்ம காதலை பத்தி உன் வீட்டுல யாருக்காவது தெரியுமா? ம். உன் அக்காவுக்கு? ம், யாருக்கும் தெரியாது. சரி, இப்படியே ஜாக்கிரதையா தொடரலாம். உன் அக்காவுக்கு கல்யாணம் ஆகட்டும். அது முடிஞ்ச கொஞ்ச நாள்ல ஒரு தாலி, 2 மாலை, 2 நண்பர்களோட பழமுதிர் சோலை போறோம். முருகன் சன்னிதானத்துல கல்யாணம். அப்படியே நேரா பதிவாளர் அலுவலகம் வர்றோம். பதிவு செஞ்சுக்கிறோம். நேரா உங்க அப்பா அம்மா முன்னாடி போய் நிக்கிறோம். வாழ்த்தினா மகிழ்ச்சி, விரட்டி அடிச்சா வருத்தம் இல்ல. வீடு பிடிச்சு குடித்தனம். ஒரு பேரனோ இல்ல பேத்தியோ பிறந்து தாத்தா பாட்டிய சுலபமா சமாதானப்படுத்திடும். இதான் என்னோட திட்டம் என்ற முரளி. என்ன சொல்ற என்றான். சரி முரளி என்றாள் சற்று தெம்பாக. தொலைபேசி ஒலித்தபோது மணி பகல் 11. கிஷோர் போன் செய்வதாக சொல்லி இருந்ததால் உள்ளறையில் புத்தகங்கள் அடுக்கி கொண்டிருந்த ராஜாத்தி அவசரமாக வந்தாள். அதே நேரம் போன் எடுக்க அம்மாவும் வந்தாள். யாருன்னு கேளுமா என்று சுஜாதா சொல்ல, ஹலோ யாருங்க என்றாள் ராஜாத்தி. நான் தான் ராஜாத்தி என்றான் கிஷோர். அப்பா இல்லங்க, வெளியே போயிருக்காரு. சரிங்க, சொல்றேங்க. அம்மா இவளின் உரையாடலில் இருந்து தன் கணவரை யாரோ விசாரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு விட்ட பணியை தொடருவதற்கு சமையல் அறைக்கு செல்ல, அம்மா உள்ள போயிட்டாங்க, சொல்லுங்க. ஆபீஸுக்கு வரியா? இப்போ சும்மாதான் இருக்கேன். சரி என்று வைத்தாள். அம்மாவிடம் வந்தாள். எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்காம்மா? என்ன உதவி செய்யட்டும்? சமையலை முடிச்சுட்டேன், ஒரு வேலையும் இல்லை. அப்படின்னா நான் இங்கே ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுவா? எதுக்கு? என் கூட படிச்சாலே வேணி, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சேர்த்து 1 வாரம் ஆச்சான். பார்த்த இடத்துல எல்லாம் வாய் நிறைய பேசுவாங்க. வீட்டுக்கு போனா எதையாச்சும் சாப்பிடாம எழுந்திருக்க விட மாட்டாங்க. பாவம். ஒரு 1/2 மணி நேரம் இரேன், நானும் வரேன். வீட்டை பூட்டிக்கிட்டு போனா அப்பா வந்து சத்தம் போடுவாருமா. சரி, நீ மட்டும் போயிட்டு வா. பழம் ஏதாவது வாங்கிட்டு போ. அடுத்த 1/2 மணியில் ராஜாத்தி கிஷோரின் அலுவலக அறைக்குள் நுழைந்ததும் இருமினாள். கையால் சிகரெட் புகையை கலைத்தாள். கிஷோர் எழுந்து வந்து அவள் தோள்களில் கை வைத்து, சொன்னபடி சரியா வர்றதுல ஒன்ன மிஞ்ச முடியாது ராஜாத்தி என்று அணைத்துக்கொள்ள முற்பட்ட போது, ஷூ, கதவு என்றாள். கதவு சாத்தி ஒருவர் அணைப்பில் ஒருவர் மனம் பார்த்து கொண்டிருக்க, இது தப்பில்லையா கிஷோர் என்றாள். எது? இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே அடிக்கடி நாம எதுக்கு நமக்குள்ள பாசாங்க ராஜாத்தி? 2 பேருக்கும் தாகம் தேடல் இருந்துச்சு. அதான். எங்க கடிதம்? கைப்பையில் இருந்து 7-8 கடிதங்களை எடுத்து தந்தாள். ராஜாத்தி, நம்ம விஷயத்தை யாருக்காவது சொல்லியிருக்கியா? சி, சொல்லக்கூடிய விஷயமா இது? உன் நெருக்கமான தோழி யாருக்கும்? ம். நான் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டதானே? 2ஓ 3ஓ சாப்பிட்டேன். தினம் 1 சாப்பிடணும்னு சொன்னேன் இல்லையா? ஏதாச்சும் விபரீதமானா? என்ன விபரீதம்? குழந்தை ஒரு விபரீதமா?
அப்போவாச்சும் சாக்கு போக்கு சொல்லாம வந்து எங்க அப்பா கிட்ட பேசுவீங்களே. உளராத. அதான் சொன்னேன் இல்ல, பதவி உயர்வை எதிர்பார்க்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பேசலாம்னு இருக்கேன். இந்த கடிதம் எல்லாம் என்கிட்ட இருக்கட்டும், ரசிச்சு படிக்கணும் ஒரு தடவை. இப்ப நேரத்தை வீண் பண்ண வேணாம் என்றான். அத்தியாயம் 13. ஹோட்டலின் குழு குழு தோட்டம். மாலை தென்றல் தடுக்கி தடுக்கி தவழ்ந்து கொண்டிருக்க அந்த மேஜையில் 4 நண்பர்கள், டேவிட், உதயகுமார், முரளி, கிஷோர். இனிப்பு முடித்து மற்ற பதார்த்தங்கள் முடித்து காஃபி குடித்து கொண்டிருந்த போது கேட்டான் முரளி. கிஷோர், இன்னும் சஸ்பென்ஸ் வைக்கணுமா? திடீர்னு உங்களுக்கெல்லாம் விருந்துன்னு அழைச்சிக்கிட்டு வந்தோம், சாப்பிட்டாச்சு. சொல்லேன், எதுக்கு இந்த விருந்து? எனக்கு இடமாற்றம், கூடவே பதவி உயர்வும். சென்னைக்கு போறேன். நாளைக்கு இரவு பாண்டியன்ல புறப்படுறேன். நாளை மறுநாள் அங்க வேலையில சேர்றேன் என்றான் கிஷோர். மற்ற மூவரும் சற்று நேரம் அதிர்ச்சியில் மௌனமானார்கள். கிஷோர், என்னப்பா இது திடீர்னு? எனக்கு 1 மாசம் முன்னாடியே தெரியும். இதை தவிர்க்க முயற்சி செஞ்சேன், முடியல. அப்போ உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? பாதி பாதி. ஒரு பக்கம் உங்களை பிரிகிற வேதனை, இன்னொரு பக்கம் பதவி உயர்வு என்கிற கவர்ச்சி. வேற வழி இல்லை எனக்கு. வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, நீங்களும் சொல்ல வேணாம். ஏன்னா நான் சென்னையில வேலையில சேர்ந்துட்டு மறுபடி மதுரைக்கே வர்றதுக்கு முயற்சி செய்ய போறேன். ப்ளீஸ், தீவிரமா முயற்சி பண்ணி வந்துருப்பா. பிரியறத நினைச்சா கஷ்டமா இருக்கு. கிஷோர் கை கழுவ சென்ற போது மற்ற மூவரும் பேசிக்கொண்டனர். கிஷோரை ரயில்ல வழி அனுப்புறப்போ ஒரு பரிசு தரணும். என்ன தரலாம்? அத்தியாயம் 14. ராஜாத்திக்கு 1 வாரமாக மனசு அலைப்பாய்ந்தது. எங்கே கிஷோரின் நடமாட்டத்தையே காணோம். அவருடைய பைக்கும் இல்லை. மேலே மாடியில் அவர் பேச்சுக்குரலும் இல்லை. எனக்கு 2 தினங்களுக்கு ஒரு முறை தப்பாமல் போன் செய்வார். போனும் வரவில்லை. வெளியூர் போய் இருக்கிறாரா என்ன? பைக் எடுத்துக்கொண்டா? அவருடைய அலுவலகத்துக்கு கீழே உள்ள ஹோட்டலின் தொலைபேசி எண் என்னிடம் இருக்கிறது. 2-3 முறை பேசியுள்ளேன். அழைத்து பார்க்கலாமா? அம்மா மதிய உறக்கத்தில் இருந்தபோது ராஜாத்தி போன் செய்தார். மாடியில் இருக்கிற LIC அதிகாரி கிஷோரை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அவர் காலி பண்ணி 1 வாரத்துக்கு மேல ஆச்சேங்க. என்னது, காலி பண்ணி விட்டாரா? ஏன், எனக்கு கூட சொல்லாமலா? யாரை விசாரிப்பது? அம்மாவையா? என்னவென்று அம்மா சந்தேகப்படலாம். இப்போது இந்த நேரத்தில் மாடியில் முத்தையா மட்டும்தான் இருப்பான். அவனிடம் கேட்கலாம். படிப்பதற்கு புத்தகம் வாங்கி போக வந்ததாக சொல்லிவிட்டு எங்க வாசல்ல பைக்க காணோம் என்று எதேச்சையாக கேட்கலாம். ராஜாத்தி ஓசையின்றி வெளிக்கதவை திறந்து கொண்டு வெளியேறி படியேறினாள். மாடியில் கதவு சாத்தி இருந்தது. அழைப்பு மணியை அழுத்த நீண்ட நேரம் கழித்து கதவு திறக்கப்பட்டது. போர்வையால் போர்த்தியிருந்த முரளி முகவாட்டத்துடன், வாங்க, என்ன வேணும் என்றான். நீங்க வேலைக்கு போகலையா சார்? இல்ல, காலையிலேருந்து காய்ச்சல், படுத்துட்டேன். என்ன சமாச்சாரங்க? உக்காருங்களேன். இருக்கட்டும், முத்தையா இருந்தா படிக்க ஏதாவது புத்தகம் வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். மளிகை சாமான் வாங்கணும்னு போனான். இருங்க, நான் எடுத்து தரேன். பரவாயில்லைங்க சார், நீங்க ஓய்வெடுங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஆமா, வாசல்ல பைக்கை காணுமே கொஞ்ச நாளா, எங்க அந்த சாரு? கிஷோரை கேக்குறீங்களா? அவனுக்கு வேலை மாற்றலாகி சென்னைக்கு போயிட்டான். பைக்கை வித்துட்டான். சென்னையில அவனுக்கு கார் கொடுத்துருக்காங்களாம். மறுபடி இங்கேயே வர முயற்சி பண்றேன்னு எழுதியிருந்தான். திக் என்றது ராஜாத்திக்கு. தாவணி முகப்பில் கழுத்தை துடைத்து கொண்டாள். அலுவலகத்தை காலி செய்திருக்கிறார். பைக்கை விற்றிருக்கிறார். இங்கே இருந்து ரகசியமாக பயணித்திருக்கிறார். வேலையில் சேர்ந்து நண்பனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் என்னிடம் இவை எல்லாவற்றையும் மறைத்திருக்கிறார். ஏன் ஏன்? கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. சென்னை விலாசம், தொலைபேசி எண் என்ன என்று கேட்க வேண்டும். கடிதம் எழுத வேண்டும். போனில் பேச வேண்டும். எப்படி கேட்பேன்? காரணமில்லாமல் விலாசம் கேட்டால் என்ன நினைப்பான் இவன்? சரிங்க என்று விடுவிடுவென்று இறங்கி தன் அறைக்கு வந்தாள். வியர்த்தது. லேசாக மயக்கம் வந்தது. என்ன அர்த்தம் இந்த செய்கைகளுக்கு? அதெப்படி என்னிடம் மறைக்கலாம்? ஊருக்கு போய் 1 வாரம் ஆகிறது. 1 வாரம் 7 நாள். திடீரென்று திரும்பி நாள்காட்டியை பார்த்தாள். இன்றைக்கு என்ன தேதி? 15. வழக்கமாக என் தேதி 7 அல்லது 8 ஆயிற்றே. 7 நாள் தள்ளிவிட்டதே. இப்படி எப்போதும் தள்ளி போனதில்லையே. கடவுளே, ஒருவேளை? ராஜாத்திக்கு உடலெங்கும் சிலிர்த்தது. அத்தியாயம் 15. கணினி வகுப்பு முடித்துக்கொண்டு சைக்கிளில் தன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் ஆனந்தி. அம்மா கால்வலிக்கு வழக்கமாக சாப்பிடும் மாத்திரைகள் 15 நாளுக்கு தேவையானதை வாங்கி வரச் சொன்னது நினைவு வந்தது. வழக்கமாக மருந்துகள் வாங்கும் அந்த கடைக்கு முன்னால் நிறுத்தி உள்ளே சென்றபோது கடைக்குள்ளிருந்து இறங்கி வந்தான் முத்தையா, கையில் மாத்திரைகளுடன். என்ன முத்தையா, உடம்பு சரியில்லையா என்றாள். எனக்கில்லம்மா, முரளி சாருக்கு. என்ன அவருக்கு என்றால் பதற்றத்தை சிரமப்பட்டு விழுங்கி கொண்டு. காலையிலிருந்து காய்ச்சல். ஆனந்தி மாத்திரைகளை வாங்கி கொண்டு புறப்பட்ட போது மனசு தவித்தது. முரளியை எப்படியாவது பார்க்க வேண்டும் போல் இருந்தது.
எப்படி என்று புரியாமல் குழம்பினாள். வீட்டுக்கு வந்ததுமே அவள் அம்மா, ஆனந்தி, மாடி குளியலறை குழாய திறந்தே வச்சுட்டாங்க போல இருக்கு. 1 மணி நேரத்துக்கு மேல தண்ணி கொட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, போய் சொல்லிட்டு வாயேன் என்றாள். நன்றிம்மா என்று மனதில் சொல்லிக்கொண்டு இரட்டை பின்னல்கள் பெண்டுலங்களாய் அசைய மாடிப்படி ஏறி மேலே வந்தாள் ஆனந்தி. கதவு திறந்தே இருந்தது. சமையலறையில் முத்தையா வேலையாய் இருப்பது இங்கிருந்தே தெரிந்தது. கட்டிலில் சாய்ந்து அமர்ந்த முரளி மடியில் தலையணை வைத்து அதன் மேல் நோட்டு புத்தகம் வைத்து ஏதோ எழுதி கொண்டிருந்தவன் கொலுசு சத்தத்தில் நிமிர்ந்தான். ஏய் ஆனந்தி, என்ன இது இப்படியெல்லாம் அதிர்ச்சி தர்ற என்று திரும்பி முத்தையா வருகிறானா என்று பார்த்து கொண்டான். மருந்து கடையில முத்தையா சொன்னான், என்ன உடம்புக்கு லேசா காய்ச்சல், காலையிலேயே மாத்திரை சாப்பிட்றதுக்கு என்ன? இவளும் சமையல் அறையை பார்த்து கொண்டே நெற்றியில் கை வைத்து தொட்டு பார்த்தாள். ஓய்வு எடுக்காம என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கவிதை, காதல் கவிதை. எங்க? இன்னும் முடிக்கல, முடிச்சிட்டு காலையில தரேன். அருகே மேசை மேல் இருந்த கைக்குட்டையை பார்த்து விட்டு சட்டென்று அதை எடுத்தாள். இது ராஜாத்தி கைக்குட்டையாச்சே, இங்கே எப்படி வந்துச்சு? கொஞ்சம் முன்னாடி இங்க வந்திருந்தாங்க. எதுக்கு? படிக்க ஏதாச்சும் புத்தகம் வாங்கிட்டு போக. எனக்கு காய்ச்சல்னதும் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு இறங்கி போயிட்டாங்க. அவங்க போனதும் தான் இது கீழே கிடந்ததை பார்த்து எடுத்து வச்சேன். முத்தையாவை விட்டு அதை கொடுக்க சொல்லணும்னு இருந்தேன், நீயே கொடுத்துரு. அது சரி, நீ எப்படி தைரியமா மேலே வந்த? இங்க குளியலறை குழாய் திறந்திருக்குன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. அது வாசர் தேஞ்சிடுச்சு, இறுக்கமா மூட முடியல, அதான் கசியுது. அடைக்க சொல்றேன், காஃபி குடிக்கிறியா? ஐயோ, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர இவ்வளவு நேரமானு கேட்பாங்க. நான் வரேன், உடம்ப பாத்துக்கங்க. ஆனந்தி கீழே இறங்கி சென்றதும் தான் முத்தையா காஃபியோடு வந்தான். முரளிக்கு திடீரென்று விழிப்பு வந்து அருகில் இருந்த கடிகாரத்தில் நேரம் பார்த்தான். 1:10. சில்வண்டுகள் கோரஸ் பாட தென்றல் திரைச்சிலைகளை கடத்தும் முயற்சியில் மீண்டும் மீண்டும் தோற்று கொண்டிருந்தது. காய்ச்சல் சுத்தமாக விட்டு சொத சொதவென்று வியர்த்திருந்தது. போர்வையை விளக்கினான். தூக்கம் கலைந்து போனது. வியர்வை அடங்க சற்று நேரம் பால்கனியில் நிற்கலாம் என்று தீர்மானித்தான். எழுந்தபோது கவிதை எழுதி கொண்டிருந்த நோட்டு கீழே விழுந்தது. எடுத்து வைக்காமலேயே உறங்கிவிட்டேனா? குனிந்து எடுத்தான். பாதியில் விட்ட அந்த கவிதையை முடிக்க விரும்பினான். மொட்டை மாடிக்கு சென்று சற்று நேரம் உலாத்தி அந்த கவிதையை முடிக்க தீர்மானித்தான். பேனா எடுத்துக்கொண்டு படிகள் ஏறி வந்தான். நிலா முழு வட்டத்தில் இருந்தது. மரங்கள் கருப்பு பூசி இருந்தன. தூரத்தில் வாகன சத்தம், சோன் பப்படி போல பிசிறு பிசிறாய் மேகங்கள். முரளி எழுதியது வரை அந்த கவிதையை படித்தான். அவள் மிதிக்கிற பூமி, எனவே இந்த பூமியை மிதிப்பதில் மகிழ்ச்சி. அவள் பார்க்கிற வானம், எனவே இந்த வானம் பார்க்க சுகம். அவள் கேட்கிற சத்தம், எனவே இந்த சத்தம் கேட்க இனிமை. இந்த கவிதையை எப்படி முடிக்கலாம் என்று பேனாவை உதட்டில் குத்தி யோசித்து நடந்தான். நின்றான். கைப்பிடி சுவரில் சாய்ந்தான். ஒற்றை காலை உயர்த்தி மடக்கி நோட்டு பிரித்து எழுதினான். தென்றலே, உனக்கும் சொல்கிறேன் கேள். என்னை தொடுவதற்கு முன் நில். அவளை தொட்டுவிட்டு பிறகு வா. கவிதை மிக நிறைவாய் இருந்தது. நாளைக்கு ஆனந்தியிடம் சேர்க்க வேண்டும். உடனே கீழே போய் அவளை எழுப்பி படிக்க கொடுத்து அவள் முகத்தில் படரும் சிவப்பை பார்க்க எழுந்த ஆவலை அடக்கி கொண்டான். கீழே சென்று படுக்கலாம் என்று தீர்மானித்த போது வீட்டின் பின்புறம் யாரோ வாந்தி எடுக்க ஓங்கரிக்கும் சத்தம் கேட்டது. ராஜாத்தி வாந்தி எடுத்துவிட்டு துவைக்கும் கல்லில் அமர்ந்து கொண்டு முழங்கால்களில் தலையை பதித்து முதுகு குலுங்க விம்முவதை பார்த்தான் முரளி. ஹலோ மேடம், என்னாச்சுங்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? டாக்டர் யாரையாச்சும் கூட்டிகிட்டு வரட்டுமா? இவன் குரலில் திடுக்கிட்டு வெளவெளத்து எழுந்து கொண்டாள் ராஜாத்தி. ஒண்ணுமில்ல சார், வயிற்று வலி, செரிமான் ஆகல, ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று விட்டு விருட்டென்று உள்ளே போனாள். அத்தியாயம் 16. முரளி காலையில் எழுந்தபோது அவன் மார்பில் ஒரு கொத்து ரோஜா பூக்களும் ஒரு அட்டையும் இருந்தன. அட்டையில் வாழ்த்துக்கள் என்று இருந்தது. புரியாமல் விழிக்க காஃபியோடு வந்த முத்தையா, உதயகுமார் சார் தான் இதை வைக்க சொன்னார், உங்க மேல வேலைக்கு புறப்பட்டு போயிட்டாரு, அப்புறமா உங்களை ஆபீஸுக்கு போன் செய்ய சொன்னாரு என்றான். எதுக்கு தனக்கு பாராட்டு என்று புரியாமல் தோள்களை குலுக்கி கொண்டு குளியலறை சென்றான். உடுத்தி புறப்பட்டு யுவராஜ் வீடியோஸ் வந்ததுமே உதயகுமாருக்கு போன் செய்தான். என்ன உதய், என்ன திடீர்னு பாராட்டியெல்லாம், அதுவும் சினிமா பாணியில? படவா, புரியாதே உனக்கு, கல்ல பயல்டா நீ. ஐயோ, உண்மையாவே புரியல. உன்னோட காதல் நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள். அதெப்படி உனக்கு? ராத்திரி நோட்டு புத்தகத்தை மார்பிள திறந்து போட்டுட்டு தூங்கின. எடுத்து வைக்கலாம்னு பார்த்தப்போ கவிதை படிச்சேன், புரட்டினேன். ராமஜெயம் மாதிரி எங்க பார்த்தாலும் ஆனந்தி ஆனந்தின்னு ஒரே புலம்பல். அப்புறமும் புரிஞ்சுக்க முடியாதா? பாத்தியா, மற்றவங்களை விடு, என்கிட்ட மறைச்சிட்டியே. இல்ல உதய், மறைக்கல. ஒரு சரியான சந்தர்ப்பத்துல நிதானமா சொல்லணும்னு இருந்தேன், அமையல. உன்கிட்ட மறைப்பேனா? சரி, அப்போ அந்த சந்தர்ப்பத்தை இன்னைக்கு மாலை வச்சுக்கலாமா? எப்படி?
என் பொண்ணு சுற்றுலா போகணும்னு சொன்னான். இன்னைக்கு அழைச்சிக்கிட்டு போறதா சொன்னேன். மாலை 5 மணிக்கு நீ அவ விடுதிக்கு வந்துடு. 3 பேருமா போகலாம். ஆனா உன் ஆனந்தியோட உனக்கு எந்த நிகழ்ச்சியும் இல்லைன்னாதான். கிண்டலாக்கும். அவசியம் வரேன், போகலாம். முரளி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். உதய், எனக்கு நண்பர்கள் தவிர யாரும் இல்ல. நாளைக்கு எங்க கல்யாணத்துல ஏதாச்சும் சிக்கல் வந்தா நீதான்ப்பா உதவணும். என்ன முரளி இது அசடாட்டம்? இத நீ சொல்லணுமா? எந்த சிக்கலும் வராது, தைரியமா இரு. அவங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இப்ப மாதிரியே ரகசியமா வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாம் மீறிட வேணாம். சாச்சா, இல்லவே இல்ல, மாட்டவே மாட்டேன். அத்தியாயம் 17. ஹலோ என்றாள் ராஜாத்தி குடையை மடக்கி கொண்டே. என்ன என்றால் யுவராஜ் வீடியோவில் இருந்த அந்த பெண். முரளி இங்கதானே வேலை பார்க்கறாரு, வெளியே போயிருக்காரு. உங்க பேர் சொல்லுங்க, வந்தா சொல்றேன். அவசரமா பார்க்கணும்னா எங்க போயிருக்காருன்னு கொஞ்சம் சொன்னா நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். கல்யாண மண்டபம் இரைச்சலாய் இருந்தது. கூட்டம் நிரம்பி வழிந்தது. அப்போதுதான் தாலி கட்டி முடித்திருந்ததால் தரை முழுக்க அட்சதைகளாய் கிடந்தன. இவளை சந்தனம் கல்கண்டு கொடுத்து வரவேற்றார்கள். முரளி ஒரு உதவியாளன் விளக்கு பிடிக்க மணமேடையில் நடந்த மற்ற சடங்குகளை படம் பிடித்து கொண்டிருந்தான். ராஜாத்தி ஒரு ஓரமாக மடக்கு நாற்காலியில் அமர்ந்தாள், காத்திருந்தாள். வரட்டும், வேலைகளை முடித்துவிட்டு வரட்டும். முரளி கேமராவை திருப்பி கூட்டத்தினரை வரிசை வரிசையாக நிதானமாக பதிவு செய்து கொண்டே வந்தவன் பிரேமுக்குள் ராஜாத்தி வர நிறுத்தினான். அட, இவ்வளவு நேரம் கவனிக்கவில்லையே. முரளி கேமராவை தன்னோடு வந்த மற்றொருவனிடம் தோள் மாற்றிவிட்டு அவளிடம் வந்து, ஹலோ மேடம், உங்களுக்கு யார் சொந்தம் இங்க? பொண்ணா மாப்பிள்ளையா? நீங்க மட்டும்தான் வந்தீங்களா என்றான் உற்சாகமாய். முரளி, நான் உங்களை பார்க்க உங்க கடைக்கு போனேன். நீங்க இங்கே இருக்கிறதா சொன்னாங்க, வந்தேன். என்னையா, என்ன பார்க்கத்தான் வந்தீங்களா? என்ன விஷயம் என்றான் நெற்றியில் சுருக்கங்களுடன். மாடியில யாருமே இல்ல, நிறைய அறை இருக்கு, வாங்க. வந்தார்கள். மொசைத்தரையில் அமர்ந்தார்கள். ராஜாத்தி தயங்கினாள், உதடு கடித்தாள், விம்மலை கட்டுப்படுத்தினாள். இயலாமல் உடைந்து சட்டென்று அழ இவனுக்கு தர்ம சங்கடமானது. என்னங்க இது, ஏன் அழுகிறீங்க? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்னால உதவ முடியும்னா கண்டிப்பா உதவுறேன். முதல்ல அழாதீங்க, தைரியமா சொல்லுங்க. உங்களை நம்பி எல்லாம் சொல்றேன். நான் உங்களை வந்து சந்திச்சத பேசினத ரகசியமா வச்சுப்பீங்களா? ப்ளீஸ். வச்சுக்கிறேன், சொல்லுங்க. உங்க நண்பர் கிஷோரோட நான் நெருங்கி பழகினேன் முரளி சார். நெருங்கினா விழிகளை துடைத்து கொண்டு சொல்ல தொடங்கினாள். மத்தியானம் தூங்கினா கண்ணம் கும்முன்னு இருக்கும். இந்த சாக்லேட்டு உங்களுக்கு ஸ்பெஷல். மாடிக்கு நைஸாக வர முடியுமா? எவ்வளவு அழகு நீ. சினிமா வேணாம், ஆபீஸ் போலாமா? உன் அழகு என் பொறுமையை உடைக்குது டார்லிங். முதல் தடவை தான் தப்பு. ராஸ்கல் என்றான் சிவப்பேரிய கண்களுடன். என்னங்க நீங்க, ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? இப்படியா நம்புவீங்க? அவன் ஒரு விளையாட்டுக்காரன். எத்தனை பெண்களை இதுவரைக்கும் அனுபவிச்சு இருக்கேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்குவான். இப்படி ஏமாந்துட்டீங்களே. நீங்க 2 பேரும் பழகினதுக்கு ஒரே ஆதாரம் அவன் எழுதின கடிதம்னு சொல்றீங்க. அதையெல்லாம் மொத்தமா தூக்கி கொடுத்துட்டீங்க. தரையை பார்த்து கொண்டு, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை வெட்டியே போட்டுருவாரு சார் என்று மீண்டும் விம்மினாள். யாருக்கும் தெரியாதா? எனக்கும் கிஷோருக்கும் தெரிஞ்ச ரகசியம் இப்போ உங்களுக்கு தெரியும். எனக்கு யார் உதவியாவது தேவை இப்போ. அதனாலதான் எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன் முரளி சார். அவரை நீங்க தான் சந்திச்சு பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும். பேசி பாக்குறேன், கொஞ்சம் பிடிவாதக்காரன். முரளி சார், இப்போ மறைக்கலாம். இன்னும் சில வாரங்களானா எதையும் மறைக்க முடியாது. அதுக்குள்ள நீங்க தான் அவருக்கு எடுத்து சொல்லி. என்ன சொல்றீங்க? ஆமா, 20 நாள் தள்ளி போச்சு. எல்லா அறிகுறியும் இருக்கு. முன்னேற்றியில் அடித்து கொண்டான். கடவுளே, அவசரப்பட்டு எதையாச்சும் தின்னு தொலைச்சு அதை களைச்சுக்கணும்னு முடிவு பண்ணிடாதீங்க. நான் இன்னைக்கே புறப்பட்டு சென்னை போறேன் என்றான். ஆண்டவனே சொன்னாலும் கலைக்கிறதா இல்ல சார். தப்பு செஞ்சது நான். அந்த சிசு என்ன செஞ்சது? சட்டம் அனுமதிச்சாலும் இது கொலை. செஞ்ச பாவம் போதும். மேல மேல பாவம் செய்ய மாட்டேன். கண்டிப்பா பெத்துப்பேன். ஆனா ஊர் சிரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மனசு வச்சு என்னை ஏத்துக்கிட்டாகணுமே சார். முயற்சி செஞ்சு பாக்குறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. எழுந்து கொண்ட ராஜாத்தி, சார் தயவு செஞ்சு இந்த ரகசியத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கங்க என்றாள். எனக்கு தெரியும், கவலைப்படாம போங்க. அவள் போனதும் பெருமூச்சு விட்டான் முரளி. அத்தியாயம் 18. அந்த சைக்கிள் கடையில் தன் சைக்கிளுக்கு காற்றடிக்க சொல்லிவிட்டு காத்திருந்த ஆனந்தியின் கையை பிடித்தாள் அவள். ஹலோ ஆனந்தி, எங்க சிந்தனை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஹேமா. திருப்பரங்குன்றத்துல நீ அறிமுகப்படுத்தினிய உன் வருங்கால கணவன் அவர்தான் நேத்து என் தோழி கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்க வந்திருந்தாரு. அப்படியா? பேசினியா? இல்ல, உன் அக்கா வந்தாங்க. மூஞ்சியில கலகலப்பே இல்ல, உம்முன்னு உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் முரளியும் உன் அக்காவும் பேசினாங்க. மாடிக்கு போனாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இறங்கி வந்தாங்க. அப்புறம் உன் அக்கா போயிட்டாங்க. ஏய், இருடி, ஏதாவது கனவு கண்டியா? என் அக்கா ராஜாத்தி ஐயா சொல்ற? ஆமாம்டின்னா உங்க அக்காவை தெரியாதா எனக்கு? எத்தனை தடவை பார்த்திருக்கேன். எந்த கல்யாண மண்டபம் சொன்னாள்.
இவள் சிந்தனையில் நெற்றி சுருக்கினாள். அக்கா எதற்காக மெனக்கெட்டு போய் முரளியை பார்க்க வேண்டும்? இவள் குறிப்பிடும் கல்யாணத்துக்கும் அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஆனந்தி வீட்டுக்கு வந்தபோது ராஜாத்தி காய்கறி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். அக்கா, நேத்து யார் கல்யாணத்துக்கு போயிருந்த? கல்யாணத்துக்கா? என்னடி உளர்ற? பார்த்ததா சொல்றாளே என் தோழி. என்ன பேத்துற? காலையில ஜாக்கெட் துணி வாங்க வேண்டியது இருந்துச்சு, கடை தெருவுக்கு தான் போயிட்டு வந்தேன். இது உண்மை என்றால் என் அருமை அக்காவே, நீ ஏன் என் விழிகளை பார்த்து பேச மறுக்கிறாய்? சம்திங் ராங். உள்ளே வந்தாள் ஆனந்தி. துணி எடுத்திருந்தால் பில் இருக்குமே. ராஜாத்தியின் கைப்பையை ரகசியமாக அவசரமாக ஆராய்ந்தாள் ஆனந்தி. உள்ளே பில் எதுவும் கிடைக்கவில்லை. மாறாக யுவராஜ் வீடியோவின் விலாச அட்டை கிடைத்தது. என்ன இது? என்ன அர்த்தம் இதற்கு? ஆனந்தி குழம்பினாள். அத்தியாயம் 19. சென்னையில் இறங்கின முரளி சேத்துப்பட்டில் இருந்த தனது தூரத்து உறவினர் வீட்டுக்கு வந்தான். குளித்து சாப்பிட்டான். புறப்பட்டு பொது தொலைபேசியில் காசு போட்டு கிஷோரின் அலுவலக எண்ணுக்கு முயன்றான். ஹலோ, கிஷோர் பேசுறேன். கிஷோர், நான் முரளி பேசுறேன். வாயா, எங்கிருந்து பேசுற? சென்னையில இருந்துதான். காலையில தான் வந்தேன். உன் வீட்டு முகவரி தெரியாதால என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து குளிச்சேன். இப்போ உன்னை உடனடியா பார்த்து பேசணும் கிஷோர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். நேரா ஆபீஸுக்கு வாயேன். எப்படி வரணும்னு சொல்றேன், குறிச்சுக்கோ. முரளி குறித்து கொண்டு பேருந்து பிடித்து இறங்கி நடந்து மாடிப்படி ஏறி தனி ஏசி அறைக்குள் நுழைந்தான். அனுமதி பெற்று கை குலுக்கினான் கிஷோர். சிகரெட்டை கைமாற்றி கொண்டு, உக்காரு, சூடா அல்லது குளிர்ச்சியா? எதிர் நாற்காலியில் அமர்ந்தான். வந்த குளிர்பானத்தை குடித்தான். தொலைபேசியில் கிஷோர் பேசுவதை கவனித்தான். சொல்லு, என்ன அந்த முக்கியமான விஷயம்? வாழ்த்துக்கள் கிஷோர், நீ அப்பாவாக போற. என்னப்பா இது, திடீர்னு புகுந்து ஜோக் அடிக்கிற? இதுல ஜோக் எதுவும் இல்ல கிஷோர். ராஜாத்தி இப்போ முழுகாம இருக்காங்க. ராஜாத்தி? எந்த ராஜாத்தி? கிஷோர், விளையாடாத. மதுரையில நாம குடியிருந்த வீட்டுக்காரர் பொண்ணு. ஆமா, அது பேரு ராஜாத்தி இல்ல? கிஷோர் சில வினாடிகள் தீவிரமாக சிகரெட்டை புகைத்துவிட்டு கிஷோர், முழுசா பேசணுமா? முட்டாள் பெண், படிச்ச முட்டாள். நான் தான் மாத்திரைகள் வாங்கி கொடுத்து அதை சாப்பிட்ற விதத்தையும் சொன்னேனே. அப்புறம் வயிற்ற தள்ளிக்கிட்டா என்ன புத்திசாலி அவ என்றான். பிறகு அவனே கேட்டான், எத்தனை நாள் தள்ளி போயிருக்கான்? 20 நாள். பூ, இவ்வளவுதானா? நல்ல வேலை. மதுரையில நான் ஒரு பெண் டாக்டர் முகவரி தரேன். அவங்கள வீட்டுல போய் பார்க்க சொல்லு. காலையில வெறும் வயத்தோட போகணும். ராத்திரி வந்துடலாம். சின்ன விஷயம், ஆனா கொஞ்சம் செலவு. 7000 கேப்பா. ராஜாத்தி அனுபவிச்சதுக்கு அந்த பணம் நான் தாராளமா தரலாம். தரட்டுமா? முரளி கொதித்து போனான். டேய் என்று கத்த, ஷூ என்றான் கிஷோர். இத பாரு, அனாவசிய டென்ஷன் வேணாம். நமக்குள்ள நட்பை கெடுத்துக்க வேணாம். விஷயத்துக்கு நேராவே வா. நான் சொல்லிட்டேன், நீ ஏதாச்சும் சொல்லணுமா? கிஷோர், இது ரொம்ப பாவம்டா. அப்பா விட அந்த பொண்ணு தளதளன்னு வளர்ந்துருச்சே தவிர விவரம் தெரியாதுடா. ரொம்ப மரியாதையான குடும்பம்டாது. என்னை ஏத்துக்க சொல்லுங்கன்னு என்கிட்ட அழுதுது. தாங்காமத்தான் புறப்பட்டு வந்தேன். ப்ளீஸ் என்னோட புறப்பட்டு மதுரைக்கு வா. கிண்டலா முரளி? அதெல்லாம் சரியா வராது. நீ ஏன் அலட்டிக்கிற? நீ நண்பன்கிறதுனால தான் உண்மைன்னு ஒத்துக்கிட்டு பேசுறேன். அவளே இங்க இப்ப வரட்டுமே. நான் எப்பமா உன்னை தொட்டேன்னு கேட்பேன். அவளால நிரூபிக்க முடியுமா? கிஷோர், உன் மனசுல இரக்கமே இல்லையா? இறக்கப்பட்டா வாழ்க்கை போயிடும். பயங்கரமான கைதிகளுக்கு காலில் இரும்பு குண்டுகளோடு சங்கிலி கட்டுவாங்க பாரு, அது மாதிரி தான் கல்யாணம். நம்மால முடியாதுன்னா முடியாது. அனாவசியமா இதுல நீ தலையிட வேணாம். இது வரைக்கும் பொறுமையா பேசினேன். இதே பிரச்சனைய மறுபடி பேசினா நான் உன்கிட்டயே வேற முகம் காட்ட வேண்டி வரும். வருத்தப்படுவ. அதனால என்றவன் ஒலித்த போனை எடுத்து, ஆமா சார், இதை புறப்பட்டுட்டே இருக்கேன். ஒரு விருந்தினர் வந்துட்டாரு, அதான் தாமதம். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன், சரியா என்று வைத்துவிட்டு எழுந்தான். முரளி, கொஞ்சம் அவசரமா வெளியில போக வேண்டியிருக்கு. கிஷோர், நான் நாளைக்கு தான் ஊருக்கு புறப்படுறேன். ப்ளீஸ் மறுபடி யோசி. இது நியாயமானு யோசி. நாளைக்கு மறுபடி சந்திக்கலாம். அப்ப தயவு செஞ்சு நல்ல பதிலா சொல்லுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். முரளி சட்டென்று எழுந்து வெளியேறினான். கிஷோர் சிகரெட்டு பற்ற வைத்து கொண்டு தன் கட்டிடத்தை விட்டு விலகி காரில் ஏறிக்கொண்டு கடிகாரம் பார்த்தான். டிரைவர், விமானம் புறப்பட இன்னும் 20 நிமிஷம்தான் இருக்கு. அதுக்குள்ள போய் வழி அனுப்பி ஆகணும். கொஞ்சம் வேகமா போகணும். சரி சார். கார் அண்ணா சாலையில் சீறி சைதாப்பேட்டையில் வளைந்து வெண்கல நேருவை பார்த்துவிட்டு மீனம்பாக்கம் நோக்கி விரைய கிஷோர் கடிகாரம் பார்த்து கொண்டே, இன்னும் கொஞ்சம் வேகமா போ என்று சொல்லிக்கொண்டே இருக்க, நட்சத்திர ஹோட்டலை கடந்த போது எதிரே வந்த 12 சக்கர பிரம்மாண்ட லாரி நிலை தடுமாறி 100 கிலோமீட்டர் வேகத்தில் கார் மீது மோதியது. மறுநாள் மாலை 4 மணிக்கு தன் சொந்தக்காரர் வீட்டில் சொல்லிவிட்டு சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு முரளி நேராக கிஷோரின் அலுவலகத்துக்கு வந்தபோது காவலாளி பெண் டைபிஸ்ட் முதல் அனைவரும் கருப்பு பேட்ச் குத்தி இருப்பதன் காரணம் புரியாமல் ஒருவரிடம், கிஷோர் இருக்காரா? அவரை பார்க்கணும் என்றான்.
அவரை எரிச்சு 8 மணி நேரம் ஆச்சுங்க. நேத்து காலையில விமான நிலையத்துக்கு அவசரமா புறப்பட்டு போனவரு விபத்துல சிக்கி முழுசா மூஞ்சி கூட இல்ல, பொறுக்கி அள்ளி பொட்டலமா தான் கொடுத்தாங்க. முரளி நெஞ்சை பிடித்து கொண்டான். தெய்வம் இப்போதெல்லாம் நின்று கொள்வதில்லையோ? தவறுகளுக்கு தண்டனை அவ்வப்போதேவா? இந்த தண்டனை அவனுக்கு மட்டும் இல்லையே, இப்போது ராஜாத்தியின் நிலை என்ன? இதுதான் கொடுமையிலும் கொடுமையான தண்டனை அவளுக்கு. எப்படி சொல்லப் போகிறேன் இந்த விபரீத திருப்பங்களை? என்ன செய்ய போகிறாள் அவள்? இந்த இமாலய பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்ளப் போகிறாள்? அத்தியாயம் 20. மதுரை சந்திப்பில் இருந்து முரளி இரவு முழுக்க உறங்காத சிவப்பு விழிகளுடன் வெளிப்பட்ட போது காலை மணி 6:20. வெளிச்சமாய் விடிந்திருந்தது. பேருந்து பிடித்து ராமலிங்கம் காலனி வந்தான். தனது வீட்டுக்கு வந்தபோது வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்த ராஜாத்தி இவனை பார்த்ததும் முகம் வளர்ந்தாள். மத்தியானம் 3 மணிக்கு மாடிக்கு வாங்க, முத்தையாவை வெளியில் அனுப்பிடுறேன், எல்லாம் பேசலாம் என்று அவசரமாக சொல்லிவிட்டு மாடிக்கு வந்தான் முரளி. உதயகுமாரிடமும் டேவிட்டிடமும் கிஷோர் விபத்தில் இறந்து போன விபரத்தை மட்டும் சொன்னான். இருவரும் அதிர்ந்தனர். கிஷோரின் நல்ல பண்புகளை, அவனோடு கழித்த சுவாரஸ்யமான பொழுதுகளை துக்கத்துடன் தொண்டை கம்மின குரலுடன் பரிமாறிக்கொண்டனர். டேவிட்டை தனது வீடியோ கடைக்கு போன் செய்து விடுப்பு சொல்லிவிட்டு குளிக்க கூட தோன்றாமல் வெறித்தவாறு அமர்ந்திருந்தான் முரளி. மதியம் 3 மணிக்கு முன்னதாகவே முத்தையாவை ஒரு கேசட் வாங்கி வர சொல்லி அனுப்பிவிட்டு காத்திருந்தான். பக்குவமாக சொல்ல வேண்டும். பாவம், எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறாள்? சாதாரண அதிர்ச்சியா? ராஜாத்தி தன் அம்மா உறங்குகிறாளா என்று எட்டி பார்த்துவிட்டு மெதுவாக வெளியேறி மாடிக்கு வந்தாள். வாங்க உட்காருங்க. பாத்தீங்களா சார், அவரை என்ன சொன்னாரு? மேடம், வாழ்க்கையில ஒருத்தருக்கு சோதனை வந்தா தொடர்ந்து சோதனைகளா வரும். அப்பத்தான் ரொம்ப துணிச்சலா இருக்கணும். அதிகப்படியான மனோதிடத்தை வரவழைச்சுக்கணும். என்ன சொல்றீங்க நீங்க? கிஷோர் உங்களை ஏத்துப்பானா ஏத்துக்க மாட்டானாங்கிற கேள்விக்கே இனிமே இடமில்ல. எல்லா காரியத்தையும் விதி தீர்மானிச்சிடுச்சுங்க. எனக்கு எதுவும் புரியல. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கே இன்னும் நம்ப முடியல. கனவு மாதிரி தான் இருக்கு. இத்தனை சுருக்கா இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்க முடியாதுங்க. ப்ளீஸ் மனதை திடப்படுத்திக்கங்க. அதிர்ச்சி அடையாதீங்க. கிஷோர் முந்தா நாள் ஒரு விபத்துல இறந்துட்டான். ஹக் என்று அதிர்ந்து 2 கைகளாலும் தன் நெஞ்சை பிடித்து கொண்டாள் ராஜாத்தி. என்ன சொல்றீங்க? சுருக்கமாக இவன் விவரிக்க ராஜாத்தி உடனே அழத் தொடங்க, கணினி வகுப்பு மதியத்துக்கு மேல் ரத்து ஆனதால் சீக்கிரமாகவே திரும்பிவிட்ட ஆனந்தி தன் சைக்கிளை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் வந்தபோது தொலைபேசி ஒலித்தது. எடுத்து பேசினாள். அவளது அப்பாவை யாரோ கேட்டார்கள். பதில் சொல்லிவிட்டு வைத்தாள். யார்மா போன்ல என்றால் அம்மா தூக்கம் கலைந்து. யாரோ நமச்சிவாயம்மா. அது சரி, கதவு திறந்து போட்டுட்டு ஏன் தூங்குறீங்க? அக்கா இங்க. அங்கதானே இருப்பா, கதவு திறந்திருக்கா? அம்மா எழுந்து வர இருவருமாக வீடு பூராவும் தேடி அக்காவை காணாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட போது மாடியிலிருந்து மிக மெலிதாக அழுகுரல் கேட்க, அம்மா, அக்கா குரல் மாதிரி இல்ல, அழுகிற மாதிரி இல்ல. ஆமா, மாடியில இருந்து சத்தம் வர மாதிரி இருக்கே. இவ ஏன் மாடிக்கு போனா? ஏன் அழுகுறா? என்னடி இதெல்லாம்? எனக்கு பதறுதே. வாங்க, சத்தம் போடாம வாங்க, போய் பார்க்கலாம். அம்மாவும் ஆனந்தியும் மெதுவாக மாடிப்படி ஏற மாடியில் ராஜாத்தி விம்மி கொண்டிருந்தாள். சமாதானப்படுத்தும் குரலில் முரளி, என்னங்க அது இப்படி அழுதுகிட்டு? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. விவகாரம் இப்ப சிக்கலாயிடுச்சு. பொறுமையாயிருங்க. கீழே இறங்கி போங்க. உங்க அப்பாவை நான் தனியா சந்திச்சு பேசுறேன் என்றான். இனி பேசி என்ன பண்றது சார்? போச்சு, என் வாழ்க்கையே குட்டிச்சவரா போச்சு. நான் வாழ்றதுக்கு உங்களால வழி சொல்ல முடியுமா சார் என்று விம்மலுடன் ராஜாத்தி கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் 2 பேரும் திடீரென்று உள்ளே வந்தார்கள். என்னடி இது கர்மாந்திரம்? ஏண்டி இங்கே வந்து அழுதுகிட்டு இவங்கிட்ட வழி கேட்கிற என்றாள் அம்மா ஆவேசமாக. ராஜாத்தியும் முரளியும் திடுக்கிட்டு திரும்ப கைகளை கட்டிக்கொண்டு மூக்கு விடைக்க மார்புகள் விம்ம 2 பேரையும் மாறி மாறி முறைத்தாள் ஆனந்தி. அம்மா வந்து திணறினாள் ராஜாத்தி. வாடி என்னோட என்ற அம்மா அவள் கையை பற்றி வெடுக்கென்று இழுத்துக்கொண்டு கீழே இறங்க ஆனந்தி திரும்பி முரளியை பார்த்தாள். முறைத்தாள். திரும்பினாள். படி இறங்கினாள். ஆனந்தி, நான் சொல்றது கேளு என்ற இவன் வார்த்தைகள் மதிப்பின்றி காற்றில் கரைந்தன. கீழே அறைக்குள் அழைத்து வந்த அம்மா ராஜாத்தியை பலார் என்று கன்னத்தில் அறைந்தாள். சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு. பற்களை கடித்து கொண்டு நிமிர்ந்தாள் ராஜாத்தி. அம்மா என்று கத்தினாள். ஒரு பிள்ளைத்தாச்சியை அடிக்காதீங்க. அடி பாவி, இப்படி நெருப்பள்ளி போடுறியடி சண்டாளி. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு சாக்கடையா எப்படி மாறின பாவி? சொல்லி தொலை. யாரவன்? சொல்லு, யாரவன்? அமைதியா இருந்தாள் ராஜாத்தி. சொல்லேங்கா, வயிற்றுல கரு வளருதுங்கிறத வெக்கம் இல்லாம சொல்லிட்ட. அதோட அப்பா பேரை சொல்றதுக்கு என்ன வெக்கம் என்றாள் ஆனந்தி. இப்ப சொல்ல போறியா இல்லையாடி என்ற அம்மா. யாரு அந்த முரளியா என்றதும்
எச்சில் விழுங்கிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு ஆமா என்றாள் ராஜாத்தி அழுத்தம் திருத்தமாக. ஆனந்திக்கு உடல் முழுக்க 3 மடங்கு வேகத்தில் ரத்தம் பாய்ந்தது. பொங்கின விம்மலை புறங்கையால் தடுத்து கொண்டு தன் அறைக்கு ஓடினாள். கட்டிலில் விழுந்தாள். முரளி, நீங்கள் இத்தனை மோசமானவரா? உங்கள் 2 பேரையுமே முருகன் போல் திருமணம் செய்து கொள்ளட்டுமா என்று கேட்டதெல்லாம் கிண்டலுக்கில்லையா? கைக்குட்டை கிடந்த போதே லேசாய் சந்தேகம். கல்யாண வீட்டில் உங்களை தேடி வந்து சந்தித்ததை அக்கா மறுத்த போது இன்னும் சந்தேகம். இந்த சந்தேகங்கள் கை கால் முகமின்றி ஒரு உருவமின்றி குழம்பித்தான் கிடந்தன. இதோ வேட்டு வைத்தது போல போட்டு உடைத்து விட்டாள். சி, என்ன மனிதன் நீ! அக்கா தங்கை இருவரிடமும் கபட நாடகம், சரச நாடகம். அக்கா போல நானும் அனுமதித்து இருந்தால் என்னையும் அனுபவித்துவிட்டு. ஆனந்திக்கு நினைக்கவே அருவருப்பாக இருந்தது. மனிதனானி, உன்னையா நான் மாய்ந்து மாய்ந்து நேசித்தேன்? மாடியில் முரளி கீழே என்ன நடக்கிறது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்க அப்பாவுக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவரும் 1/4 மணி நேரத்தில் காரில் வந்தார். சுஜாதா அவரிடம் அழுகையுடன் விஷயத்தை சொல்ல பாலசுப்பிரமணியன் உடனே கள் குடித்த குரங்கானார். ஜிவ்வென்று வெறி தலைக்கேறி ராஜாத்தியை கண்ணம் கண்ணமாக அரைந்து தள்ளினார். அங்கே இங்கே தேடி ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு தடுத்த மனைவியையும் ஆனந்தியையும் உதறிவிட்டு மாடிக்கு வந்தார். வந்த வேகத்திலேயே முரளியை காலால் எட்டி உதைத்தார். முத்தையா ஓடி வந்து அவரை பிடித்து வலுவாக இழுக்க திமிரி திமிரி கட்டையால் முரளியை அடிக்கத் தொடங்கினார். அப்போதுதான் திரும்பின உதயகுமாரும் டேவிட்டும் கூட அவரை பிடித்து ஒரு புறம் இழுக்க தான் ஏன் அடிபடுகிறோம் என்ற காரணம் புரியாமலேயே கலங்கிய முரளி ஒரு எல்லையில் சூடாகி கட்டையை பிடுங்கி வீசினான். என்ன சார் இது? பைத்தியக்காரத்தன்மா இருக்கு. எதுக்காக சம்பந்தம் இல்லாம என்ன போட்டு அடிக்கிறீங்க என்று கத்தினான். வடவா, நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை வெட்டி புதைக்கணும்டா ராஸ்கல். அர்த்தங்கிட்டத்தனமா வார்த்தையை வீசாதீங்க. உதவி செய்ய முன் வந்தவனுக்கு நீங்க காட்டுற மரியாதை நல்லா இருக்கே. சம்பந்தப்பட்டவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். என்ன பார்த்து ஏன் கத்துறீங்க? ஏண்டா, என் பொண்ணை கெடுத்து குட்டிச்சோவராக்கினதோட இல்லாம என்னடா சவடாலா வாயாடுற? சச்ச, நானா? ஐயோ, அவங்க என்கிட்ட வந்து அழுததால அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? நான் இல்ல சார், கிஷோர் முந்தா நாள் விபத்துல செத்து போயிட்டான். உங்க பொண்ணு என்கிட்ட நீதி கேட்டு சொல்லுங்கன்னு முறையிட்டதால சென்னை போய் அவனை பார்த்து பேசினேன். மறுநாள் சந்திக்க இருந்தேன். அதுக்குள்ள அல்ப ஆயுசுல போயிட்டான். அதைத்தான் நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் உங்க மனைவியும் ஆனந்தியும் வந்தாங்க. என்ன போய் சந்தேகப்பட்டீங்களா? தன் அப்பாவின் பின்னால் நின்ற ஆனந்தி குழம்பினாள். பாலசுப்பிரமணியம் அவள் பக்கம் திரும்பினார். ஆனந்தி, போய் ராஜாத்தியை இங்க மேல கூட்டிட்டு வா, சொல்றேன் என்றார். சில வினாடிகளில் அமைதியாக மேலே வந்தாள் ராஜாத்தி. ஏண்டி தடி கழுத, ஒழுங்கா சொல்லு, பயப்படாம சொல்லு, சத்தமா சொல்லு, யாருகிட்ட கெட்டு போய் நிக்கிற? ராஜாத்தி மௌனமாக தன் சுட்டு விரலை முரளியை நோக்கி நீட்டினாள். டேவிட்டும் முத்தையாவும் உதயகுமாரும் அதிர்ந்தனர். முரளி பதறினான். மேடம், என்னங்க இது? என்ன போய் காட்டுறீங்க? ஐயோ, புத்தி எதுவும் பேதலிச்சு போச்சா? மேடம், இது பெரிய விஷயங்க. உண்மையை பேசுங்க, விளையாடாதீங்க. கிஷோர் தானே உங்களை பல தடவை சந்திச்சு பேசி சந்தர்ப்பம் அமைச்சு விரிவா நீங்களே சொன்னீங்களே. இப்ப அபாண்டமா பழிய தூக்கி ஏன் மேல போடுறீங்களே? என்ஜினியர் குறுக்கிட்டார். கிஷோர் செத்து போயிட்டதால அவன் மேல பழிய போடுறியா? இந்த விஷயத்துல எந்த பொம்பளையும் போய் பேச மாட்டா. ராஜாத்தி, இன்னொரு தடவை சொல்லிடு, இந்த முரளி தானே? ஆமாம் என்றால் மீண்டும். அவள் முகம் இறுகி இருந்தது. அவன் கண்களை சந்திக்க மறுத்தாள். அது போதும் சுஜா, இவளை அழைச்சுக்கிட்டு கீழே போ. ஆனந்தி, நீயும் போ என்றார். மூவரும் கீழிறங்கி செல்ல ஆனந்தி ஒரு புழுவை போல இவனை பார்த்தாள், ததும்பும் கண்களுடன். ஆனந்தி, நம்பாதே நம்பாதே என்று கத்த வாயெடுத்தான். தான் அவளை காதலிக்கிற விஷயத்தை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உடைத்து மேலும் குழப்ப விரும்பவில்லை. என்ஜினியர் அவன் அருகில் வந்தார். இங்க பாரு, நான் ரொம்ப கண்டிப்பானவன். என்கிட்ட வில்லங்க வச்சுக்காத. ஒன்னும் தெரியாத குழந்தை என் பொண்ணு. அவ மனசை இப்படி கலைச்சு. சார், சத்தியமா நான் இல்ல சார். அவங்க ஏன் அபாண்டமா என் மேல பழி போடுறாங்கன்னு தெரியல. என்ன நம்புங்க சார். தம்பி, நடிச்சது போதும். சேலை மேல முள்பட்டாலும் முள் மேல சேலைப்பட்டாலும் சேலைக்குத்தான் சேதம். அந்த சேலையோட அப்பன் நான். என் கோபத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு சொல்றேன். இந்த விவகாரத்துக்கு ஒரே தீர்வு கல்யாணம் தான். அவளை நீ கல்யாணம் செஞ்சுதான் ஆகணும். முடியாது, இது கொடுமை. திட்டம் போட்டு என்ன மாட்ட பாக்குறீங்க. தம்பி, என் ஆத்திரத்தை கிளப்ப வேணாம். 24 மணி நேரம் அவகாசம் தரேன். யோசி, நல்ல முடிவை சொல்லு. இல்லைன்னா என் பொண்ணு வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சாலும் சரின்னு உன்னை கை வேற கால் வேற ஆக்கிடுவேன். எல்லாத்துக்கும் ஆளுங்க உண்டு, ஜாக்கிரதை. நீங்க எல்லாரும் சாட்சி என்றார் மற்றவர்களை பார்த்து. இறங்கி போனார் வேகமாக. விக்கித்து நின்ற முரளியின் தோளை தொட்டான் உதயகுமார். என்னடா இதெல்லாம்? புரியவே இல்லடா. நான் நேசிச்சது நேசிக்கிறது ஆனந்தியத்தான். ராஜாத்திய கிஷோர் அனுபவிச்சுட்டான். என்கிட்ட சொல்லி அழுதாங்க. ரகசியமா நீதி கேட்க சொன்னாங்க. புறப்பட்டு சென்னை போனேன். அவன் இறந்த செய்தியோட வந்தேன். அது அவங்கள கூப்பிட்டு சொன்ன நேரம்
அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டாங்க. கீழே இழுத்துட்டு போனாங்க. இப்ப என்னடான்னா அந்த பொண்ணு என்னைய கைய காமிக்கிறா. என் ஆனந்தி, சி, நீ மனுஷனாங்கிற மாதிரி என்னை பார்த்துட்டு போறா. எனக்கு எதுவும் புரியல. உதவி செய்ய நினைச்ச எனக்கு ஏண்டா இப்படி சோதனை? மடார் மடார் என்று தன் முகத்தில் அரைந்து கொண்டான் முரளி. அத்தியாயம் 21. கடிகாரத்தின் டிக் டிக் ஓசை பெரிதாக கேட்கிற இரவில் அழுது அழுது அந்த களைப்பில் தரையிலேயே உருக்களித்து உறங்கி இருந்தாள் அம்மா. அப்பாவோ பிரசவித்த பூனை போல தன் அறையில் நெடுநேரம் உலாத்திவிட்டு ஏதேதோ சிந்தனை செய்துவிட்டு திடீரென்று உட்கார்ந்து ஓசையின்றி ரகசியமாய் அழுதுவிட்டு கண்ணாடியை கூட கழற்றி வைக்க மறந்து உறங்கி போயிருந்தார். ராஜாத்திக்கு உறக்கம் வரவில்லை. மெல்லிய விளக்கின் வெளிச்சத்தில் கட்டிலில் அமர்ந்திருந்த அவளின் நிழலையே சுவரில் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். எத்தனை அவமானம், எத்தனை ரகளை! தன்மேலேயே அவளுக்கு வெறுப்பு மண்டியது. ச, என்ன பெண் நான்! சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு கடத்தல்காரன் பின்னால் போகும் குழந்தை போல எவ்வளவு சுலபமாய் ஏமாந்திருக்கிறேன். இவனும் சாக்லேட்டில்தான் தொடங்கினான். நீ அழகாய் இருக்கிறாய் ராஜாத்தி என்று சொல்லி சொல்லியே என்னை கிறங்க வைத்து, வலிய பொய்கள் சொல்லி சந்திக்க வைத்து, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தூண்டி, ஆனாலும் இப்படி சறுக்கி இருக்க வேண்டாம். எவ்வளவு நம்பினேன். என்னை மணந்து கொள்ளப் போகிறவன்தானே என்று நானாக மனதில் பதித்து கொண்டு உரிமையாக சம்மதித்து விட்டேன். ஒரு தடவையா 2 தடவையா? ச, சுவை கண்ட பூனையாய் சதை சுகத்துக்கு தவித்து இப்போது சந்தையில் நிற்கிறேனே. இப்படியா அல்ப ஆயுசில் விபத்தில் சாக வேண்டும்? அவன் செய்த தவறுக்கு அவனுக்கு அது சரியான தண்டனையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு பேரிடி. வயிற்றில் கருவோடு கேவலமான நிலையில் நான். கிஷோர்தான் என்றால் அவன்தான் இறந்து விட்டானே என்று இந்த சிசுவை கலக்க சொல்வார்கள். அது தலையாய பாவம். இந்த சிசு உருப்படியாய் பிறக்க அனுமதி தேவை. அந்த அனுமதிக்கு உயிருள்ள அப்பா தேவை. முரளி சார், எனக்கு உதவ முன்வந்த அப்பாவியான உங்களை கை காட்டியதற்கு மன்னித்து விடுங்கள். உங்களை நாளைக்கு தனிமையில் சந்தித்து பேசப் போகிறேன். சூழ்நிலையை விளக்கப் போகிறேன். கெஞ்சப் போகிறேன். காலில் விழுந்து வேண்ட போகிறேன். என்ன பேசுவது என்று யோசித்து கூட வைத்து விட்டேன். முரளி சார், என் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும். அது நீங்களாயிருங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா மனைவியா ஏத்துக்க வேணாம். எனக்கு அந்த ஸ்தானத்துக்குரிய எந்த மரியாதையும் தர வேணாம். உங்களுக்கு பிடிச்ச யாரை வேணும்னாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், குடும்பம் நடத்தலாம். நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். என் குழந்தைக்கு கௌரவம் வேணும், அதை கொடுங்க. என் கெஞ்சலை ஏற்றுக்கொள்வீர்களா முரளி? இப்போதே ரகசியமாய் மாடிக்கு போய் முரளியிடம் ஏன் பேசக்கூடாது என்று யோசித்தாள் ராஜாத்தி. திரும்பி பார்த்தாள். சற்று தள்ளி தரையில் அம்மா சீராக மூச்சுவிட்டு உறங்கினாள். அறை கதவை திறக்க அறையில் அப்பா உறங்குவது தெரிந்தது. ராஜாத்தி தன் கொலுசுகளை மெதுவாக கலற்றி வைத்தாள். மெல்ல வெளியே வந்தாள். வாசலை நோக்கி நடக்கும்போது ஆனந்தியின் அறையை கடக்கும்போது உள்ளிருந்து விசும்பல் ஒலி வந்தது. ஆனந்தி ஏன் இப்படி விசும்புகிறாள்? குழம்பினாள் ராஜாத்தி. பாதி திறந்திருந்த கதவை மீதி திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். இவள் வந்ததை கவனிக்காமல் குப்புறப்படுத்து அழுது கொண்டிருந்த ஆனந்தியின் தோளை தொட்டாள் ராஜாத்தி. திடுக்கிட்டு திரும்பினாள் ஆனந்தி. ஆனந்தி, நீயே இப்படி அழுவுற? என் நிலைமைய நினைச்சுன்னு சொல்லாத. அது போய் கையில என்ன படம்? காமி. என்ன அது? காமிடினா? ஆனந்தி பின்பக்கம் மறைத்து வைத்திருந்த முரளியின் படத்தை எடுத்து காட்டிவிட்டு அப்படியே அக்காவின் தோளில் சாய்ந்தாள். நீ ஏமாந்துட்ட. நான் ஏமாற இருந்தேன்கா. என்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறதா முரளி சொன்ன வசனங்கள் எல்லாம் பொய்யின்னு என்னால இன்னும் கூட நம்ப முடியல. விக்கித்து நின்றாள் ராஜாத்தி. முரளியும் ஆனந்தியும் நேசிக்கிறார்களா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நாங்க 2 பேரும் மனம் விட்டு பழகினோம். இப்பதான் தெரியுது அவர் உங்ககிட்டையும் அப்படி பழகி அதுக்கு மேலையும் பழகிட்டாருன்னு. என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை ராஜாத்திக்கு. தூங்கு, காலையில பேசிக்கலாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவளை படுக்க வைத்துவிட்டு மீண்டும் தன் அறைக்கு வந்தாள். முரளி மேல் பழி சுமத்தி அநியாயமாய் என் தங்கையின் இனிய காதலிலும் விரிசல் விழ வைத்து விட்டேனோ? முரளி கண்ணியமானவர், என் தங்கைக்கு பொருத்தமானவர். அவரை போய் என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லி கேட்பது? ச, என் தங்கையின் நல்வாழ்க்கைக்கு நானே எதிரியாவதா? என் வாழ்க்கையை சிதைத்து கொண்டு நிற்பது போதாதா? அவர்களின் உண்மையான காதலாவது நிறைவேறட்டும். நேற்று அநியாயமாய் பழி சுமத்தி விட்டேனே, இனி என்ன செய்வது? என் பிரச்சனைக்கு என்ன வழி? யோசித்து 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 இரவு 2 மணிக்கு மேல் தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வந்தாள் ராஜாத்தி. தவறான வழியில் பிறக்க இருக்கும் என் குழந்தையே, என்னை மன்னித்து விடு. நான் உன்னை கொல்லப் போகிறேன். அந்த கொலைக்கு நானே தண்டனையும் கொடுத்து கொள்ளப் போகிறேன். மரண தண்டனை. என்னால் யாருக்கும் பிரச்சனை வேண்டாம். ராஜாத்தி காகிதம் எடுத்தாள். எழுதினாள். அன்புள்ள அப்பா அம்மா, என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அப்பா முரளி அல்ல, இறந்து போன கிஷோர். அதுதான் உண்மை. நான் என் முழு பொறுப்பில் தற்கொலை செய்து கொள்கிறேன். நானேதான் காரணம். என் ஆத்மா சாந்தியடைய ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள்.
முரளியும் ஆனந்தியும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வையுங்கள். இதுவே என் கடைசி ஆசை. கையெழுத்திட்டாள், மடக்கினாள், நடந்தாள். அப்பாவின் அறைக்குள் நுழைந்து உறங்கும் அவரின் சட்டை பையில் செருகி பெரும்பகுதி வெளியே தெரியும்படி வைத்தாள். வெளியேறினாள். தெருக்கடைசியில் ஒரு பாழங்கிணறு இருக்கிறது. அதுதான் சரியான இடம். இங்கே பின்புறம் குதித்தால் சத்தம் கேட்டுவிடும். காப்பாற்றி விடுவார்கள். ராஜாத்தி உறங்கும் தன் தாயின் கால்களை தொட்டு வணங்கினாள். அரைக்கதவு தள்ளி உறங்கும் ஆனந்தியை பார்த்தாள். வாசல் கதவை ஓசையின்றி திறந்து சாலையில் இறங்கி தெருமுனைக்கு நடந்தாள் உறுதியாக. அத்தியாயம் 22. சுஜாதா புரண்டு படுத்தபோது கட்டிலில் பார்த்தாள். ராஜாத்தியை காணாது குழம்பி தடக்கென்று எழுந்தாள். ராஜாத்தி என்றாள். வெளியே வந்தாள். வாசல் கதவு திறந்திருப்பதை பார்த்து பதறினாள். கணவரின் அறைக்கு ஓடினாள். என்னங்க, ராஜாத்திய காணுங்க, வாசக்கதவு திறந்திருக்கு. பதறி எழுந்தவரின் மடியில் விழுந்தது சட்டை பையில் வைக்கப்பட்ட கடிதம். பரபரப்பாக படித்து அடிப்பாவி என்று கத்தினார். டார்ச் லைட் எடுத்துக்கொண்டார். இதற்குள் ஆனந்தியும் பெற்றோருடன் பரபரப்பாக இணைந்து கொள்ள வீட்டை சுற்றி தேடினார்கள். கீழே எழும் ஓசை கேட்டு மாடியில் விளக்கு எரிந்தது. நண்பர்கள் ஒருவருக்கொருவர் எழுப்பி கீழே இறங்கிக் கொண்டே, உதயகுமார் எங்கடா காணோம் என்றான் டேவிட். தேடலில் பரபரப்பாக கலந்து கொண்டு சாலையில் இறங்கி திசைக்கொருவராக பிரிந்தனர். அந்த கிணற்றின் அருகில் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றாள் ராஜாத்தி. பிறகு அதன் கைப்பிடி சுவரில் ஏறிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். தற்கொலை செஞ்சுக்கிட்டா களங்கம் போயிடுமாங்க? குரலில் கலைந்து திரும்பி பார்க்க மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு நின்றான் உதயகுமார். கழிவறைக்கு போக எழுந்தேன். வாசல் கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. எட்டி பார்த்தா நீங்க ரோட்டுக்கு போனீங்க. அவசரமா சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு பின்னாலேயே வந்து பார்த்தா முதல்ல கீழே இறங்குங்க. எந்த பிரச்சனைக்குமே இது தீர்வு இல்ல. இது கோழைத்தனம், முட்டாள்தனம். வேறு வழியின்றி இறங்கின ராஜாத்தி. பிரச்சனை மற்றவங்களுக்குன்னா பிரமாதமா பேசலாம் சார். என் நிலைமை வேற. சரி, நீங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? வேற வழி இல்ல சார். என் தங்கை ஆனந்தியும் முரளியும் மனப்பூர்வமா நேசிக்கிறது தெரியாம சுயநலத்தோட என் குழந்தைக்கு அப்பா வேணும்னு அபாண்டமா முரளி மேல பழி போட்டேன். இப்பதான் உண்மை தெரிஞ்சுது. அவங்க காதலுக்கு குறுக்க நிக்க நான் விரும்பல. செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனையும் வேணும். உணர்ந்தாலே போதுங்க. இனிமே எப்படி சார் நான் தலை நிமிர்ந்து வாழ முடியும்? என் கருவை எப்படி சுமக்க முடியும்? ஏன் முடியாது? உங்களை ஏத்துக்க யாராச்சும் முன் வந்தா? யாரிடமோ கற்பை இழந்து கர்ப்பத்தோட நிக்கிறவள எந்த முட்டாள் சார் கட்டிப்பான்? உதயகுமார் சற்று அமைதியாக இருந்துவிட்டு, இந்த முட்டாள் நான் முன்வரேங்க. 3 காரணங்களுக்காக. 1, சுயநலம். அம்மா இல்லாத என் மகளுக்கு ஒரு அம்மா வேணும். 2, முரளியோட காதலுக்கு செய்யற உதவி. 3, என் நண்பன் கிஷோர் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம். சம்மதமா என்றான். கைகூப்பி அவனை பிரமிப்போடு பார்த்தாள் ராஜாத்தி. வாங்க, வீட்டுக்கு போகலாம். மீனாட்சி அம்மன் கோவில் பொற்றாமரை குள படிக்கட்டில் முரளி அருகே நெருங்கி அமர்ந்தாள் ஆனந்தி. இன்னும் கோபம் தீரலையா முரளி? எவ்வளவு கோபக்காரர் எங்க அப்பா. அவர் கோபத்தையே சரி கட்டியாச்சு. ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம்னு கல்யாண சத்திரம் பிடிக்க அலைஞ்சுகிட்டு இருக்காரு. உங்க கோபம் மாறவே இல்லையா? எப்படி மாறும் ஆனந்தி? யார் சந்தேகப்பட்டாலும் தாங்கிக்க முடியும். நீயே என்ன சந்தேகப்பட்டியே. சீதையே ராமனை சந்தேகப்படலையா? இதென்ன புது காவியம்? இல்ல, புது விளக்கம். காட்டுக்கு ராமரை மட்டும்தானே போக சொன்னாங்க. சீதை ஜாலியா அம்மா வீட்டுக்கு போய் அரண்மனையில இருக்காம எதுக்கு பின்னாடியே போனாங்க? பதிபக்தி இல்ல. தனியா விட்டா ராமன் திரும்புறப்போ வேற யாரையாவது இழுத்துக்கிட்டு வந்துட்டா என்ன பண்றதுன்னு தான் என்ற அவளின் குறும்பான விளக்கத்துக்கு லேசாக சிரித்து, சுட்டி என்று அவள் தலையில் செல்லமாக குட்டினான் முரளி. அப்பா, சிரிக்க வச்சுட்டேன் என்று அவன் கையை எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். குனிந்து மென்மையாய் புறங்கையில் முத்தமிட்டாள் ஆனந்தி. முற்றும்.